இந்த இனிய நிகழ்வை பார்க்கும் பொழுது என்ன தோணுது? இதுதான் தாவேகா, இதுதான் தாவேகாவின் குடும்பம் இல்லையா? ஒருவரை ஒருவர் அன்பு பரிமாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பாசம், இந்த நேசம், தலைவன் மேல் கொண்ட பாசம் வெற்றி உறுதி, வெற்றி உறுதி. பார்த்தேன், காணவில்லை. யாரை காணவில்லை? எம்எல்ஏவை காணவில்லை, காணவில்லை. எம்சியை காணவில்லை, காணவில்லை. எம்பியை காணவில்லை. ஓவர், ஓவர். இனி அவங்க சீனிக்கே வரமாட்டாங்க. ஓவர், ஓவர். விசில் அடிச்சு முடிச்சு விட்டுருவோமா? ரெடியா? ரெடியா? ரெடி. நம்ம ரொம்ப மரியாதையா பேசணும்னு சொல்லிக்கிறாங்க. அண்ணன் வேற வந்து உட்கார்ந்துட்டாங்க, அதனால ஆஃப் பண்றேன் கொஞ்சம். சரியா? நம்ம துணை முதல்வர் பால்டாயில் உதயநிதி. ஆமாப்பா, எனக்கு இப்பெல்லாம் வந்து 2006 முதல்வர்னா தளபதி, நம்ம தளபதி ஞாபகத்துக்கு வராரு. வில்லிவாக்கத்தின் சட்டமன்றம்னா அண்ணன் ஆதவண்ணன் ஞாபகத்துக்கு வராங்க. ராயபுரத்தின் சட்டமன்றம்னா அண்ணன் தாமண்ணன் ஞாபகத்துக்கு வராரு. ஆர்கே நகர்னா அண்ணன் மரிய வில்சன் ஞாபகத்துக்கு வராரு. பால்டாயில்னா எனக்கு உதயநிதி தாமா ஞாபகம் வர்றாரு. இந்த கல்லா கூட்டணி, கலக்கல் கூட்டணி, கலர் கலரா என்னது? பச்சை கலரு ஜிங்குச்சா, மஞ்சள் கலரு ஜிங்குச்சா, சகப்பு கலரு ஜிங்குச்சா, கருப்பு கலரு ஜிங்குச்சா, வண்ண வண்ண கொடிங்க, ஓட்ட போக்கு கொடிங்க. வந்தாங்க வந்தாங்க, ஒரே கூட்டம். சோறு ஒண்ணுதான், குழம்புதான் பலவிதமா இருக்குது. நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எதை சாப்பிட்டோன்னு தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. அந்த பால்டாயில் உதயநிதி சொல்கிறார், திருவண்ணாமலை கூட்டத்திலே நாங்கள் கட்டுக்கோப்பான அமைப்பு பார்த்தோம், நல்லா பார்த்தோம். உள்ள மீட்டிங் நடந்துனுக்குது, வெளியில உடன் பிறப்பு. அந்த தென்னை மரத்தையும் வாழை மரத்தையும் பாலா மரத்தையும் பிச்சுக்கின்னு ஓடி நிற்கிறான். ஒரு பக்கம் மூட்டையில் இருக்கிற அந்த கோட்டரை உனக்கா எனக்கான் பிச்சு சண்டை போட்டுனுக்கிறான். ஒரு பக்கம் வேவாத அண்டா சோறா அப்படியே தூக்கின்னு ஓடுறான் ஒருத்தன். கட்டுக்கோப்பான கூட்டமா. இங்க பாருங்க, எங்க தம்பிங்களா அண்ணனுங்களா பாருங்க, அப்படியே பார்த்தாலே அப்படியே ஒரு பரவசம் இல்ல? எங்கன்னா ஒரு கெட்ட வாடை அடிக்குதா? ஒரு சாராய நாத்த அடிக்குதா? ஒரு கஞ்சா நாத்த அடிக்குதா? ஊருதான் நாங்க வட சென்னை ராயபுரம். நாங்க வேற, நாங்க வேற. எப்பவுமே நாங்க ஜாலியா தான் இருப்போம். எங்களுக்கு ஒரு செயலை கொடுத்தா கில்லி 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 மாதிரி சொல்லி அடிப்போம். அதத்தான் அந்த வெற்றிய தளபதி நமக்காக நமக்காக அண்ணனை தந்திருக்காங்க. பார்த்திருப்பீங்க. ஒரு விழால நம்ம பொது செயலாளர் சொன்னதை இங்க நினைவுபடுத்துறேன்னா, அன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் எல்லாருமே நாங்க போயிருக்கோம். அண்ணன் வந்து அந்த பலூன் இருக்கு இல்லையா, பலூன்ல தலைவர் போட்டிருக்காரு. ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை, காவலர்கள் அதை எடுத்து ஸ்டேஷன்ல வச்சுட்டாங்க. இவரு மேடையே வரல. பொது செயலாளர் கேக்குறாரு, என்னப்பா பிரச்சனை, வாப்பா. அண்ணா பலூன்ல தளபதி இருக்கிறாருண்ண, அதை எடுத்து போய் வச்சுட்டாங்கண்ண. சரி வாங்கிக்கலாம் வாப்பா. இல்லண்ணா என் தளபதி இருக்கிறாருண்ண, அதை வாங்கி கொடுத்தா தானே நான் பங்கனுக்கே வருவேன்னு சொன்ன ஒப்பற்ற ஒரே விசுவாசமான அண்ணன் தாம அண்ணன். சாதாரண குடும்பத்துல பிறந்து ஆட்டோ ஓட்டி பிழைப்பை நடத்தி கொண்டிருக்கிறார். இதை ஏங்க நான் சொல்றேன்னா, ஏழைகளோடு பிறந்து ஏழைகளோடு வளர்ந்து ஏழைகளோடு வாழ்பவர்களுக்கு தான் ஏழை மக்களின் கஷ்டங்கள் தெரியும். 3.25 நாளில பதவி வாங்கி வந்து உட்கார்ந்தவங்களுக்கு தெரியாது. நம்ம துணை முதல்வர் வரலாறு தெரியும்ல,
ஒரே நாள் எம்எல்ஏ, அடுத்த நாள் விளையாட்டுத்துறை அமைச்சர், 3ஆம் நாள் துணை முதல்வராம். அடேங்கப்பா ஜி பூம்பா கதையாயிச்ச. என்னடா இது கேட்டா பவள விழாவா? அவங்க எல்லா விழாவா இந்த மாதம் 23ஆம் தேதியோடு முடிந்து விடும். இந்த மாதம் 23ஆம் தேதியோடு முடிந்து விடும். ஏன்னா அவங்களே விசில் அடிக்க தயாராயிட்டாங்கம்மா. அவங்களே விசில் அடிக்க தயாராயிட்டாங்க. ஏன்னா எல்லா வீட்லயும் விசிலுக்கான ஓட்டு இருக்குது. முன்னாடி பிரிக்கலாம், இப்பெல்லாம் பிரிக்க முடியாது. எல்லா வீட்லயும் விசில் காண. அப்பா திமுக அண்ணா புள்ள 2 விசிலா இருக்குது, அம்மாவும் விசிலா இருக்குது. புள்ள பேச்ச கேட்டா அம்மா வந்துச்சு. இந்த அப்பாங்க தான் கொஞ்சம் டே போடா வேலையை பாரு, அதபார் விசிலுக்கு தான் நீ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த ஒரே ஒருத்தருக்கு இங்க ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் திருச்சி கிழக்கிலும் பெரம்பூரிலும் நம் தளபதி யார் போட்டியிடுகின்றார், 2லுமே அவர் வெற்றி காண்பது அரிது என்று சொல்கிறார். அதை பற்றி திருமாவளவன் உங்களுக்கு கவலை வேணாம், அதை நாங்க பாத்துக்கிறோம். ஏற்கனவே பெரம்பூரின் வெற்றி எழுதப்பட்ட ஒன்று. தமிழகத்தின் முதல்வர் ஜோசப் விஜய் பெரம்பூரின் வெற்றி ஏற்கனவே எழுதப்பட்டது. அதை பத்தி நீங்க அதை பத்திலாம் யோசிக்க கூடாது. எங்களுடைய வளர்ச்சி உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கிறது. உங்களுடைய இந்த செய்கை எனக்கு ஒரு பாடலை நினைவுபடுத்துகிறது. செஞ்சொற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாய் அண்ணா திருமானா, வஞ்சகன் திமுக அண்ணா. திருமான வஞ்சகன் திமுக மறந்து விடாதீர்கள். எனக்கு நேரம் குறைவாக இருக்கிறது, எழுதி வேற கொடுத்துட்டாங்க. நான் 2 வரிய சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். நான் தன்னந்தனியாளு நீ ஏளனமா பாரு, நான் தன்னந்தனியாளு நீ ஏளனமா பாரு, கொஞ்சம் நவுந்தேன்னா 8 கோடி பேரு, கொஞ்சம் நவுந்தேன்னா 8 கோடி பேரு, மிரள போது ஸ்டேட்டு நீ விசிலுக்கடி ஓட்டு, மிரள போது ஸ்டேட்டு நீ விசிலுக்கடி ஓட்டு, வாகை சூடும் வரலாறை படைப்போமா? ரெடியா? அண்ணன் சட்டமன்றத்துக்கு அனுப்ப வேண்டியது நமது கடமை. போடுவோமா விசிலை? போடு விசில. வாய்ப்பளித்த நம்முடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளருக்கும் மாவட்ட கழகத்தின் செயலாளருக்கும் ராயபுரத்து சட்டமன்றமே உங்களுக்கும் நன்றி பாராட்டி என்னை இங்க அனுப்பி வைத்த என்னுடைய வடக்கு மாவட்ட செயலாளர் தளபதி சிவா அவர்களுக்கும் நன்றி பாராட்டி இடம் சாருகிறேன். வாக்களிப்போம் விசில் சின்னத்துக்கு. ஒரே சின்னம் விசில், வெற்றி சின்னம் விசில், உண்மை சின்னம் விசில், உழைக்கும் சின்னம் விசில். நன்றி. அக்கா தேவிகா கரோலியா ஒரு பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்பொழுது நமது தலைமை கழக பேச்சாளர் அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் உரையாற்றுவதற்காக. வாழ்க தளபதி, வளர்க தமிழக வெற்றி கழகம். இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நமது தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் அன்பு அண்ணன் ஆதவர்ஜுனன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த விழாவை இந்த இடத்துல ஏற்பாடு செய்த உங்களில் ஒருவர், வருங்கால சட்டமன்ற உறுப்பினர், ஒரு கூலி தொழிலாளி ஆட்டோ ஓட்டுநரை இந்த இடத்திற்கு வேட்பாளராக அனுப்பி வைத்த அன்பு அண்ணன் ஆசி பெற்ற வெற்றி வேட்பாளர் அன்பு தாமு அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா இந்த தொகுதிக்கு வரவங்க எல்லாம் அண்டாவை கொடுக்குறேன், குண்டாவை கொடுக்குறேன், ஓட்டுக்கு 500 ரூபாய் கொடுக்குறேன், 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு தான் சொல்லிட்டு வரானுங்க. ஆனால் அண்ணன் தாமு அவர்கள் உங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைக்கு
நான் எனக்கு ஓட்டு போட்டா கல்வி தரேன், உன் வீட்டுல இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தரேன், இந்த ராயபுரத்துல நான் போதையை ஒழிச்சு காட்டுறேன்னு சொல்லிட்டு மக்களுடன் நின்று இங்க வாக்கு கேட்டுக் கொண்டிருக்கிறார். போற இடம்லாம் பிரம்மாண்டம். இந்த இடத்துல இவ்வளவு பெரிய கூட்டத்தெல்லாம் கூட்டினா இந்த திமுகக்கும் அதிமுகக்கும் லேடிஸா இருந்தா 300 ரூபாய் பணம் கொடுக்கணும், ஜென்ஸா இருந்தா 200 ரூபாய் பணம் கொடுக்கணும், குவார்டர் கொடுக்கணும், கோழி பிரியாணி கொடுக்கணும். ஆனால் அண்ணன் தளபதினதுமே இவ்வளவு பெரிய கூட்டத்தை இந்த ராயபுரத்துல நம்ம ஏற்படுத்த முடியும்னா 2026 இந்த ராயபுரம் சட்டமன்ற தொகுதி நம்புது. அக்கா சொன்னாங்க, வரும்போது ஒரு கொடி பார்த்தேன். அந்த கொடி பம்பர் ஃபுல்லா லைனா கொடி, பம்பரே தெரியல. ஒரு 26 கட்சி கொடி நினைக்கிறேன். அது எதிர்க்க நம்ம அண்ணன் தாமோடைய வண்டி ஒத்த ஒரே ஒரு கொடி போட்டு வருது. 26 கொடியா அவுட்டு. நீ 26 கட்சி கூட கூட்டணி வச்சுக்கோ, இன்னொன்னு 15 கட்சி கூட கூட்டணி வச்சுக்கோ. எங்க வீட்டுல இருக்கிற குழந்தைங்க 5 ரூபாய் விசில வச்சு இந்த திமுக ஆட்சிய இன்னும் 10 நாள்ல முடிக்க போறது உறுதி. பாதுகாப்பு இல்லாத ஒரு தமிழ்நாடு இந்த 4.5 வருஷம். இன்னைக்கு திருவள்ளூர்ல மொட்டை மாடியில ஒரு மாணவி படிச்சிருந்தாங்க. 3-4 பேரு கஞ்சா அடிச்சிட்டு போயிட்டு அந்த பொண்ண சராமரியா வெட்டிக்கிறானுங்க. முதல்ல இந்த போதையை ஒழிக்கணும். கேட்டா இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் போதை இல்லாத மாநிலமாக மாற்றி வச்சுக்கிறோம் சொல்லிட்டு அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். உண்மையான முதலமைச்சர்னா என்ன, உண்மையான சட்டமன்ற உறுப்பினர்னா என்ன, உண்மையான மேயர்னா என்ன, உண்மையான கவுன்சிலர்னா என்னன்ட்டு இன்னும் 10-15 நாள்ல அண்ணன் தளபதி முதல்வர ஆக்கிட்டு பிறகு இன்னைக்கு தமிழ்நாட்டுல நீங்க பாப்பீங்க. அத இந்த ராயபுரத்துல ஒவ்வொரு வீட்லயும் தண்ணி கனெக்ஷன் இருக்குது. ஆனா குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது, தண்ணியே கிடையாது. இந்த டேங்கர் லாரி தான் இங்க இருந்து எடுத்துட்டு போயிட்டுதான் எல்லா இடத்துக்கும் அந்த தண்ணி போகுது. 2வது இங்க ஒரு மண்டபம் இருக்குது. அப்படியே லாஸ்ட் சிக்னல் போய் லெப்ட் எடுத்தா 32 கல்யாண சத்திரம் இருக்கும். ஒரு கல்யாண சத்திரத்துக்கும் வாடகை 4 to 5 லட்சம் ரூபாய். இன்னைக்கு சவரம் விற்கிற வேலைக்கு பெண்களுக்கு கல்யாணம் பண்றதுன்றது பெரிய விஷயம். ஆனால் ஒவ்வொரு 36 சத்திரம் இருக்குது. 4.5 வருஷம் இந்த இடத்துல எம்எல்ஏ வந்த ஐட்ரீம்ஸ் மூர்த்தி ஒரு சமுதாய நலக்கூடத்தை உங்களுக்கு கட்டி குத்துறாரா? ஆனா இதே தெருவில் 7 ஒயின் ஷாப் இருக்குதா? 7 ஒயின் ஷாப் இருக்குது இதே தெருவில். அதுவும் பண்ணி தரல. மீனவர்கள் அதிகமா வாழக்கூடிய ஒரு தொகுதி இந்த ராயபுரம் தொகுதி. நாங்க இந்த மீனவர்லாம் பார்ப்போம். மீன் பிடிக்கிற வலையோட நெட்டோடைய விலை, கவர்மெண்டோடைய விலை, நிர்ணயிக்கப்பட்ட விலை 250 ரூபாய் இருந்துதான். இப்போ அதை தனியாருக்கு வித்துட்டு 550 ரூபாய் அந்த நெட்டு வேலைய ஏத்தி வச்சிருக்காங்க. இத மாத்தணும். அப்புறம் அண்ணா ஐட்ரீம்ஸ் மூர்த்தி ஓட்டு போடும் போது பார்த்தது, அதுக்கப்புறம் நம்ம ஏரியால பார்த்ததே கிடையாது. இங்க ஒரு எம்சி ரோடு, பல்லாயிரக்கணக்கான அந்த தெருவோரம் வியாபாரம் பண்ற மக்கள், ஏதோ பனியனோ புடவையோ வித்து பழைக்கிற மக்களை இப்படிதான் இந்த அதிமுக ஆட்சியில டி நகர்ல நான் ஸ்மார்ட் சிட்டி கட்டித்தரேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்மார்ட் சிட்டி 6 மாசம் கூட இல்ல, இப்ப டி நகர்ல அது பார்க்கிங் சிட்டியா ஆகி போச்சு. அந்த மாதிரி இவங்க சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு 4 வருஷமா ஸ்மார்ட் சிட்டி கட்டுறேன்னு சொல்லிட்டு கட்டி நிற்கிறானுங்க. அதுவும் முடிஞ்ச பாடு கிடையாது. எப்படியோ கட்டினாலும் இவனுங்க ஆட்சிக்கு வரமாட்டானுங்க. என்ன பண்ணுவானுங்க, பார்க்கிங் விட்டு சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டு கட்டி வச்சுக்கிறானுங்க. இத முதல்ல எடுக்கணும். அப்புறம் பெண்கள் பாதுகாப்பு வேணும்னா, உங்களுக்கு முதியோர்களுக்கு பாதுகாப்பு வேணும்னா, தரமான சாலை வசதி வேணும்னா, தரமான கல்வி உங்களுக்கு வேணும்னா, உங்கள் வாக்குகளை குடும்பமாக உங்கள் வாக்குகளை குடும்பமாக தளபதி அவர்களுடைய ஆசி பெற்ற வெற்றியின் சின்னமா விசில் சின்னத்தில் வாக்களித்து அண்ணன் தாமு அவர்களை மாபெரும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என உங்களை வேண்டி வணங்கி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு சிறப்பான பேச்சு கொடுத்தார் அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்கள். இப்பொழுது நமது ராயபுரத்தின் வெற்றி வேட்பாளர், நம்மில் ஒருவர், ராயபுரம் மக்களின் நண்பர், நமது வெற்றி வேட்பாளர் அண்ணன் KV விஜயதாம் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவதற்காக வடக்கு பகுதி கழக செயலாளர் நண்பர் விஜய் பிரகாஷ் அவர்களையும்,
51வது வட்ட கழக செயலாளர் தம்பி என் கார்த்திகேயன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். இப்பொழுது நமது ராயபுரம் சட்டமன்ற வெற்றி வேட்பாளர் KV விஜயதாமண்ணன் அவர்களுக்கு வெற்றி செங்கோலை பரிசாக வழங்குகிறார்கள். இதோ நமது ராயபுரம் சட்டமன்றத்தின் வெற்றி வேட்பாளர் அண்ணன் KV விஜயதாம் அவர்கள். நமது வெற்றி சின்னம் விசில் சின்னம். நமது வெற்றி வேட்பாளர் அண்ணன் KV விஜயதாம் அவர்கள். உங்களில் ஒருவர் ராயபுரம் மக்களின் நண்பர். நமது வெற்றி சின்னம் விசில் சின்னம். நமது வெற்றி வேட்பாளர் அண்ணன் KV விஜயதாம் அவர்கள். இப்பொழுது சிறப்புரையாற்ற நமது ராயபுரத்தின் சட்டமன்ற வெற்றி வேட்பாளர் அண்ணன் KV விஜயதாம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். உங்கள் கரகோஷத்தோடு. எனக்கு முகவரி தந்த தளபதி விஜயண்ணா அவர்களுக்கு என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை நல்வழிப்படுத்தும் கழக பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பொதுக்கூட்டத்தை முடிவு பண்ணி நம்ம ஆரம்பிக்கும் போது யாரை கூப்பிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் யோசிச்சது. சரி, ஓகே, இங்க லோக்கல்ல இருக்கிற நம்ம கழக நிர்வாகிகளே நல்லா பேசலாம் அப்படின்ற மாதிரி டக்குன்னு ஒரு ஐடியா. நம்ம இன்னைக்கு சென்னைக்கு தேர்தல் பொறுப்பாளராக இருக்கோம். நம்ம அண்ணனை விட்டா வேற யாரும் கரெக்டா இருக்காதுன்னு நினைச்சேன். அதனால அண்ணா ஒரு வாய்ப்பு, நீங்க இங்க வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன். கூப்பிட்ட குரலுக்கு ஓடி ஓடி வந்து நின்ன அண்ணன் ஆதவ அவர்களுக்கு இந்த நேரத்தில் என் சார்பாக, என் குடும்பத்தின் சார்பாக, நம்ம ராயபுரம் தொகுதி நிர்வாகிகள் சார்பாக, மக்கள் சார்பாக என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் சொல்றேன்னா, அவருக்கு வந்து நிறைய தேர்தல் பொறுப்பாளர் என்ற முறையில் அவருக்கு நிறைய வேலை இருக்கு. அதுவும் இல்லாம அவரு வெள்ளிவாக்கம் தொகுதியிலையும் போட்டிடுறாரு. அந்த இடத்துல அண்ணனுக்கு அவ்வளோ நெருக்கடிகள், அவ்வளோ சூழ்நிலைய அமையுது. அதெல்லாம் நம்ம கண்கூடா பாக்குறோம். அதெல்லாம் தாண்டி இந்த எளியவனுக்கும் இந்த பொதுக்கூட்டத்துக்கு வந்து இவனே வெற்றி பெறத்துக்கு அவர் வந்து நிக்கிறாருன்னும் போது அவருக்கு இந்த நேரத்துல நம்ம உண்மையா நம்ம தொகுதி சார்பா நன்றி தெரிவிச்சுக்கணும். அதுதான் நம்மளோட கடமை. நம்ம ராயபுரம் தளபதி நெஞ்சில் கொடியிருக்கும் அனைத்து கழக உறவுகளுக்கும் என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளுக்கு எல்லாம் பெருசாலாம் பேச தெரியாதுப்பா, எல்லாம் பேசுவாங்க. ஏதோ தெரிஞ்சதை பேசுறேன், அவ்வளவுதான். முதல்ல எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ராயபுரம் மக்களே? ஏன் கேக்குறேன்னா, இங்க நிறைய இடத்துக்கு நான் போய் தேர்தல் பரப்புரை பண்ணும் போது இந்த அடித்தட்ட மக்கள்லாம் ரொம்ப குமுறல் சவுண்டு. பாவம், ஒருத்தர் 25 வருஷமா நான் 5 முறை எம்எல்ஏன்றாரு. என்ன பண்ணாருன்னு தெரியல. ஆனா கேட்டா நான் மக்களை எல்லாரையும் பாத்துக்கிறேன்றாரு. அது இல்லாம 2 முறை மந்திரியாவும் இருந்திருக்காரு. அப்பயும் அவர் என்ன பண்ணாருன்னு தெரியல. இங்க கழிப்பறை வசதி கூட இல்லாத நிறைய குடிசைகள் இருக்குது.
கூரையே இல்லாத வீடுகளும் இங்க இருக்கு. இதெல்லாம் நான் போய் நேரா போய் பார்த்தேன். இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க இவ்வளவு காலமா முதலமைச்சர் கூட நெருக்கமாவும் இருக்காங்க. அவங்க அடிக்கிற கொள்ளையிலையும் இவங்க பங்குல இருக்காங்க. ஆனா ஏன் இந்த ராயபுரம் தொகுதியை, இந்த எளிய மக்களை இன்னும் ஏன் இப்படியே வச்சிருக்காங்கன்றதான் எங்களுக்கு ஒன்றும் புரியல. ஏன் இந்த மக்களை அவங்க இன்னும் ஓட்டா தான் பாக்குறாங்க, இன்னும் அவங்கள மக்களா பார்க்கல. தேர்தல் வரும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஓட்டை வாங்கிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்ல மட்டும்தான் இருக்காங்க. மற்றபடி அவங்கள வாழ்க்கைய மாத்தி அமைக்கணும்ன்ற ஒரு துளி கூட அக்கறை இல்லை. நான் சாதாரண ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்த ஒரு சிங்கிள் உமன். என் தாய் தான். கிட்டத்தட்ட 42 வருஷம் ஆகுது. எங்க அப்பா விட்டுட்டுனா மண்ணை விட்டு போல எங்க அம்மா விட்டுட்டு போயிட்டாரு. எங்க அம்மாவுக்கு அப்ப விட்டு போகும்போது ஒரு 36 வயசு இருக்கும். அவங்களும் விட்டுட்டு போயிருந்தாங்கன்னா எங்க 5 பேர் வாழ்க்கை என்ன இருக்குன்னு தெரியாது. என் கூட பிறந்தவங்க 5 பேர். அதனால சொல்றேன், அப்படியாப்பட்ட எளிய குடும்பத்திலிருந்து வந்ததான் இந்த தாமு. அந்த இடத்துல இருந்து வந்து என்னோட பாதைய நான் தேர்ந்தெடுத்த இடம் தான் நம்ம தலைவர். அதனாலதான் எனக்கு முகவரி தந்த தலைவர். எனக்கு உயிர் தந்தது ஒன்னா என் தாயா இருக்கலாம், எனக்கு முகவரி தந்தது என் தலைவன் தான். சாதாரண ஒரு ஆட்டோ டிரைவரா ஆரம்பிச்சு தலைவர் பேரை சொல்லி சின்ன சின்ன நற்பணிகள் செஞ்சு அதுவே பெரிய லெவல்ல போய் அப்படி செஞ்சு இன்னைக்கு என்னோட 28 வருஷம் என் உயர்வுக்கு என் தலைவர் மாவட்ட கழக செயலாளர் பதவியை கொடுக்கும் போது என் வாழ்க்கையில பெரிய என்ன சொல்றது ஒரு அச்சீவ்மெண்ட் ஒன்று இருக்குல்ல ஒரு மனுஷனுக்கு, அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் அவர்கிட்ட வாங்கும் போது, அப்பயும் அந்த லெட்டர் பேட் வாங்கும் போது என்னை கட்டி பிடிக்கும் போது ஏன் தாம ஒதுருதுன்னாரு. ஆனா இல்லண்ணா, இவ்வளோ பெரிய பதவி இதெல்லாம் ஒரு எளியவன் எனக்கு கொடுத்துருக்கியானா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் அண்ணன் கிட்ட. அதெல்லாம் ஒன்றும் இல்லை நண்பா, நீ உழை, கண்டிப்பா எல்லாமே உனக்கு கிடைக்கும் அப்படின்னாரு. உழைச்சேன். இந்த மாவட்ட செயலர் பதவி வாங்கி 1 வருஷம் 2 மாசம் ஆகுது. என் உழைப்பா பார்த்துட்டு எனக்கு போடாதாமே, உனக்கு எளிய மக்களை நீ பார்க்கணும், எளிய மக்கள் கூட நீ பழகணும், எளிய மக்களுக்கோசம் உழைக்கிறதுக்கு நீ தானே கரெக்ட் சொல்லிட்டு போய் ராயபுரத்துக்கு போய் நில்லுன்னு சொன்னது நம்ம தலைவர் தான். ஏன் சொல்றேன்னா, நானும் திருவான்மியூர் ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைட்ல இருக்க இந்த பக்கிங் கால்வா சொல்லுவாங்கல்ல, அந்த காவா ஓரத்தில் இருக்கிற பையன் தான் நான். என் வீட்டு நம்பர் 225 ரங்கநாதபுரம், திருவான்மியூர், சென்னை 41. அங்கிருந்து ஒரு அடிப்படையில இருந்து வந்தவன் தான் இந்த தாமு. இங்க பார்க்கும் போது பெரிய காவா இல்ல, ஆனா சின்ன சின்ன காவா எங்க பார்த்தாலும் இருக்குது. அதை கூட சரி பண்ண முடியாம இருக்கு. அதெல்லாம் கண்டிப்பா சரி செய்வோம். நம்ம தளபதி விஜயன் 2026 முதலமைச்சரா உட்கார்ந்தாருன்னா இந்த ராயபுரம் தொகுதிய ஒரு போதை இல்லாத தொகுதியா மாத்துவோம். ஒருத்தர் சொன்னாரு ராயபுரம் தொகுதியா ராயல் தொகுதியா மாத்துவோன்னு. நாங்க ராயல் தொகுதியெல்லாம் மாத்த மாட்டோம். இந்த தொகுதியை சென்னை மாநகரில் 16 தொகுதியில முதன்மை தொகுதியா மாத்துவோம் உறுதி கூறுகிறோம். இங்க அரசு பள்ளி இருக்கு, ஆனா அதுல தரமான கல்வி இருக்கா அப்படின்னு யாரும் பாக்குறது இல்ல. ஏன்னா இங்க எளிய மக்கள் தான் அதிகம். அதனால அத முதல்ல அந்த கல்விக்கு தான் முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனால அந்த விஷயத்த கண்டிப்பா வந்த உடனே அண்ணா ஆட்சியில் கொஞ்சம் அந்த கல்விய தரத்தை மாநகராட்சி பள்ளியில உயர்த்த நான் முழு மூச்சா பாடுபடுவேன். ஓகேண்ணா, நன்றிண்ணா.
அதனால ஒரு சில விஷயம் வாக்குறுதியா நான் வச்சிருக்கேன், அதை நான் அப்புறம் சொல்றேன். அப்புறம் நம்ம 2 கட்சி திராவிட கட்சிகள், அந்த 2 திராவிட கட்சியில ஒருத்தர் வந்து வேர்க்கனே அவரோட தோல்விய போன 2021 தோத்ததுக்கு என்ன காரணம் சொன்னாங்க தெரியுமா? சொல்லுங்க, யாருக்கா தெரிஞ்சா சொல்லுங்க. அதேதான். அப்போ இந்த முறை அவர் தோப்பேன்னு தெரிஞ்சு ஏன் நிக்கிறாரு? அப்ப போட்டியில் அவர் இல்லதான அர்த்தம். இததான் சொன்னோம். இத சொன்னா அவர் ஒன்னு சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, என்ன வந்து சுயேட்சை வேட்பாளரா எல்லாரும் கருதுறாங்களா? ஒன்னே ஒன்னு சொல்றேன் அண்ணா, நான் தாமண்ணா ஜெயக்குமார்ண்ணா, நீ இருக்கிறது நான் மாவட்ட செயலராக இருக்கிற பாத்தீங்களா, மயிலாப்பூர் அந்த தொகுதியில நான் இருக்கிறேன். என்னோட வேலையெல்லாம் உன் கண் முன்னாடி நிறைய இடத்துல பார்த்திருப்பேனா, நிறைய இடத்துல பார்த்திருப்பேன். ஆனா நான் உன்னெல்லாம் பார்க்கலண்ணா. உன்னை ராயபுரம் தொகுதியை விட்டா தான்னா மீடியால தானே பார்ப்போம். நம்ம அப்படி கிடையாதுண்ணா. சைதாப்பேட்லயும் பார்க்கலாம், மயிலாப்பூர்லயும் பார்க்கலாம், வேளச்சேரிலயும் பார்க்கலாம். சென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளர். அப்புறம் இப்போ திமுக கேண்டிடேட் ஒருத்தர் இருக்காரு. அவரை பத்தி பெருசா நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா அவரு இப்பதான் உள்ள வந்திருக்காரு. அவரும் மண்டர் பரமர் தான். அவங்க அப்பா யாரு அப்படின்னு விசாரிச்சா அவரும் மண்டர் பரமர் தான் வந்திருக்காரு. அப்படின்னும் போது அவருக்கு அது ஒண்ணுமே போதுமானது. ஏன்னா திமுகவே மன்னர் பரம்பரை தான். அப்போ இந்த கேண்டிடேட்டும் அதே வழியில வந்தவர் தான், மன்னர் பரம்பரை தான். அப்புறம் நம்ம தலைவர் சொன்ன ஒரே கொள்கை அடிப்படை தான், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். நான் அன்னைக்கு இந்த தொகுதியில தலைவர் அறிவிச்சோன்னு வரும்போது எப்படி இருந்தனோ அப்படியே தான் இப்பவும் இருக்கேன். நேரத்துக்கு ஏத்த மாதிரி வேஷம் போட நான் தயாரா இல்ல. ஏன் சொல்றேன்னா, இப்போ இங்க போகும்போது இப்படி போ, அங்க போகும்போது அப்படி போ, இப்படி வா அப்படி வா அப்படின்னு 2 கட்சிகளும் அப்படிதான் போறாங்க. நான் அப்படிலாம் இல்லப்பா, நான் நானாவே வரேன். எங்க அண்ணன் சொன்னபடி நாங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எல்லார்கிட்டயுமா நாங்க நானாவே வருவோம். அதுல எந்த பயமும் இல்லை. ஏன் அதை அழுத்தமா சொல்றேன்னா, நம்ம திமுக வேட்பாளர் நெத்தியில குங்குமம் போட்டு வச்சிருக்காங்க, அதை துடைக்கிறாரு. அப்படி வச்சா என்ன? இல்ல என்னன்னு கேக்குறேன். நான் கூட தான் ஒரு இந்து. நான் போயிட்டு அதே மசூதி வாசல்ல நின்று நானும் கேம்பெயின் பண்றேன், நானும் தான் குல்லா போடுறேன். அதுக்குன்னு அதை போடாம இருக்க முடியுமா? சொல்லுங்க. ஏன் இந்த விஷயத்த சொல்றேன்னா, எல்லாத்துக்கும் எல்லா இடத்துக்கும் போகும்போது நீங்களாவே இருங்க. எதுக்கோசமா யாருக்கோசமா மாற வேண்டாம். ஓகேங்களா? அப்புறம் இன்னொரு விஷயத்த ஒண்ணு சொல்றேன். இந்த ராயபுரம் தொகுதி மக்களுக்கோசம் வாக்குறுதிகளை நம்ம தலைவர் நிறைய வாக்குறுதி கொடுத்திருக்காரு. நான் என்னால முடிஞ்ச வாக்குறுதியை இந்த தொகுதி மக்களுக்கோசம் நான் சொல்லலான்னு இருக்கேன். மாதம் ஒரு முறை உங்கள் பகுதியில் நேரடியாக முகாமிட்டு நானே வந்து உங்கள் குறைகளை கேட்டறிந்து இரண்டு மாதத்தில் முடிந்தவரை செய்வேன். 1. 2வது, ராயபுரத்தில் AI அறிவியல் ஆய்வுக்கூடம் விரைவில் அமைக்கப்படும். ஒவ்வொரு வார்டிலும் 5
கழிப்பறைகள் கட்டப்படும். அதை நவீன முறையில் பராமரிக்கப்படும். இளைஞர்களுக்கு உள் விளையாட்டு அரங்கம் மற்றும் கிரவுண்ட் அமைத்து தரப்படும். 5 ராயபுரம் அரசு பள்ளிகளில் அனைத்தையும் பதவியேற்றவுடன் மாதத்தில் நேரடியாக ஒரு நாள் சென்று அதை நேர் கட்டுப்பாட்டில் அனைத்தையும் சரி செய்யப்படும். 6 மீனவ நண்பர்களுக்கு சொசைட்டி உதவியாக இப்போது 4500 ரூபாய் தரப்படுகிறது. அதிலிருந்து 5500 ரூபாய் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும். குடிசை மாற்று வாரியம் கட்டிடம் அடுக்குமாடி குடியிருப்புகள் புதுப்பித்து கழிவுநீர் குழாய்கள் மாற்றி புதியதாக வசதிகள் அமைக்கப்படும். சிறுபான்மை குடும்பங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கோசம் அதை என்னோட நேரு கட்டுப்பாட்டில் இயங்கப்படும். இந்த 9 வாக்குறுதியும் நாங்க கொடுக்கிறோம். அது இல்லாம எனது நண்பர்கள் ஆட்டோ ஓட்டுநர் அவங்களுக்கும் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறேன். என்னன்னா ஆட்டோ இன்னைக்கு ஓலா ஊப்பர் எல்லாம் வந்துடுச்சு. அதனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஓலா ஊப்பர்லாம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆனா இருக்க ஆட்டோ ஓட்டுறவங்க எல்லாருமே சவாரி பார்க்க முடியல. டிக்கெட் அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. டிக்கெட் அடிக்கிற மாதிரினா ஒரு இடத்துக்கு ஏறி இறங்குறாங்க பாத்தீங்களா, 10 ரூபாய் 20 ரூபாய். ஃபர்ஸ்ட்லாம் ஒரு 200 ரூபாய் 100 ரூபாய்க்கு சவாரி போவாங்க. அவங்களாம் இன்னைக்கு போக முடியல. அதே டைம்ல அவங்களுக்கு ஒண்ணுனா ஏதோ ஒண்ணு பாத்துக்கணும் அப்படி சொன்னா கூட ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால அவங்களுக்கு எல்லாருக்கும் காப்பீட்டு திட்டத்தை இன்சூரன்ஸ் மூலியமா அமைத்து தரப்படும். இப்போ இந்த வாக்குறுதி இப்போ நாங்க இந்த ஒரு வாரத்துக்குள்ள ஆய்வு செஞ்சு இதெல்லாம் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு இன்னும் இருக்கு 5 நாள். இந்த 5 நாளுக்குள்ள தேர்தலுக்கு முன்னாடி 21ஆம் தேதி திரும்ப என்ன பண்ணலான்றது இன்னும் ஒரு 10 லிஸ்ட் ரெடி பண்ண சொல்லியிருக்கோம். அதையும் சேர்த்து மக்களுக்கு உண்டானதா இருக்கும். இந்த நேரத்தில் அதை சொல்லிக்கிறேன். ஒன்னே ஒன்னு கேட்டுக்கிறேன்ப்பா, தயவு செஞ்சு 2 திராவிட இயக்கம் பல கோடிகள் அடிச்சு வச்சிருக்காங்க. இந்த சாதாரண எளியவன் அவங்க கூட போட்டி போடுறேன். ஓகேங்களா? ஓட்டுக்கு பணம் கூட கொடுப்பாங்க. பணத்தை வாங்கிங்க, தப்பே கிடையாது. அது உங்க பணம் தான், உங்க கிட்ட இருந்து கொள்ளடிச்ச பணம் தான். வாங்கிங்க, தப்பே கிடையாது. ஆனா காலையில ஓட்டு போறதுக்கு முன்னாடி தளபதி விஜய் அண்ணா முகத்தை பாருங்க. இந்த ஒரு எளிய குடும்பத்திலிருந்து வந்த உங்க வீட்டு புள்ளியா ஒரு நிமிஷம் பாருங்க. அதுக்கப்புறம் ஓட்டு போட போங்க. கண்டிப்பா சொல்றேன், இந்த இடத்துல இருந்து வந்த தாமு ஜெயிச்சாதான் ஒரு வரலாறு. மன்னார் பறவையில இருந்து வந்த ஒரு ஜெயிச்சா கிடையாது. 5 முறை எம்எல்ஏவா இருந்தாரு, அவர் இருந்தா வரலாறு கிடையாது. நான் ஜெயிச்சா மட்டும்தான் வரலாறு. இந்த இடத்துல இருந்து ஒருத்தன் ஜெயிச்சா அப்படின்னா அடுத்தது என்ன யோசிப்பாங்க? சாதாரண தாமு இங்க வந்தா நம்மளால வர முடியாது, உங்கள ஒருத்தன் வருவா. அது செய்வீங்களா? 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 கான்பிடண்டா இருக்கிறோம். நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம்.
இப்பொழுது நாம் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்த நமது தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர், நமது உயர்ந்த மனிதர், அன்பு அண்ணன் ஆதவர்ஜுன அண்ணனை வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். தெய்வத்தால் அகழ்தினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். எல்லோருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ரொம்ப நன்றி. ராயபுரம் மாவட்ட நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர், பகுதி வார்டு செயலாளர்கள், என்னுடைய சகோதரிகள், 2026ஆம் ஆண்டின் தமிழகத்தின் முதல்வர், எங்களுடைய அண்ணன், தமிழகத்தின் தலைவர், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு ஜோசப் விஜய் அண்ணன் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து ஆரம்பிச்சிடலாமா? கான்பிடண்டா ஆரம்பிச்சிருவோம், நம்பிக்கையா ஆரம்பிப்போம். அதாவது திரு தாமு அவர்கள் மாவட்ட செயலாளர் பார்த்தீங்கன்னா மயிலாப்புரம், வேளச்சேரி, சைதாப்பேட்டை அந்த தொகுதிகளில் மாவட்ட செயலாளர். ஆனா அந்த தொகுதியோட பேருக்கும் அவருக்கும் பொருத்தம் இருக்காது. ஆனா இப்பதான் ராயபுரம் தாமு அந்த பேரு கரெக்டா பொருந்தது. ராயபுரம் தாமுன்னு சொல்றது ரொம்ப ஈஸியா இருக்கு. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் அரசியல் வரலாற்றுகள் 50 வருஷத்துக்கு ஒரு தட்டி மாறும். 50 வருஷம் கழிச்சு காங்கிரஸுக்கு பதிலா பண்ணையார்கிட்ட இருந்து அறிஞர் அண்ணா சாமானிய எளியவர்களை வந்து எம்எல்ஏவா போட்டு மிகப்பெரிய வெற்றி உருவாக்குனார். அதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? பணக்காரனா ஏழையா, ஏழையா இருக்கிறவன் வந்து ஆட்சி அமைக்க முடியும்னு மன்னர் ஆட்சியை ஒழிச்சாரு அன்னைக்கு காங்கிரஸ் கட்சிய. அப்புறம் அதுல இருந்து சாமானியனா ஒருத்தங்க வந்தாங்க. அண்ணாவுடைய வளர்ப்பு பிள்ளைகளா 2 பேர் வந்தாங்க. ஒன்னு கலைஞர் கருணாநிதி ஐயா, இன்னொன்னு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். ஆனா கருணாநிதி ஐயாவுக்கு 71ல எம்ஜிஆர் கூட சேர்ந்து 200 எம்எல்ஏ ஜெயிச்ச உடனே கடைசியில ஜெயிச்சு முடிச்ச அடுத்த நாளே எம்ஜிஆர் துரோகின்னு சொல்லிட்டாங்க. அப்ப மக்கள் 72ல அவர் கட்சியை ஆரம்பிச்சாரு. ஏன் ஆரம்பிச்சாரு? பேரறிஞர் அண்ணாவுக்காக நம்ம ரத்தம் சிந்தனும், நம்ம உழைச்சோம் 49ல இருந்து. ஆனா இன்னைக்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் தன் குடும்பத்துக்காக, தன்னை சுத்தி ஊழல் ஆட்சியை உருவாக்குனார். அதை எதிர்த்து நின்று ஆரம்பிச்சாரு. 2 கட்சிக்கும் ஒரே கொள்கை தான். 77ல உலகம் சுற்றுப்பெண் வாலிபன் படத்தோடைய பெட்டியெல்லாம் திருட்டு ஓடினாங்க. இதெல்லாம் தாண்டி நம்மள மாதிரி பர்மிஷன் கிடைக்காது, நம்ம தலைவருக்கு ஏற்ற மாதிரி பிரச்சாரம் பண்ணது போலீஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம கலைஞர் நிறுவனம் எஃப்ஐஆர் போட்ட மாதிரி அன்னைக்கு காவல்துறை அடக்குமுறை பண்ணுச்சு. வாய்க்குசுற மாதிரி தவறான வார்த்தைகள் சொன்னார் கலைஞர் கருணாநிதி. கடைசியில 77ல மாபெரும் வெற்றியுடன் திமுகங்கிற ஒரு மிகப்பெரிய கட்சியை மக்கள் ஆதரவுடன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜெயிச்சாரு. இது வரலாறு, இது வரலாறு. ஆனா வரலாறு என்ன சொல்லுன்னா, மீண்டும் மீண்டும் அதே வரலாற்றையும் அதே சரித்திரத்தையும் உருவாக்கும். எப்போ உருவாக்கும்? காலமும் நேரமும் பார்த்து உருவாக்கும். எதுக்கு உருவாக்கும்? எங்கு அநியாயம் நடக்குதோ, எங்கு அக்கிரமம் நடக்குதோ, எங்கு பொய்கள் அதிகமா இருக்கோ, எங்கு ஒரு குடும்பத்தோடைய ஆட்சி அதிகமா இருக்கோ, அப்ப ஒரு தலைவன், ஒரு இயற்கை, ஒரு மக்கள் ஒரு அழுத்தத்திலிருந்து உருவாக்குவாங்க. அவர் தான் தலைவர் விஜய் அவர்கள். அவ்வளவுதான். அந்த 50 வருஷம் கழிச்சு ஒரு வரலாறு உருவாகிட்டு இருக்கு. எவ்வளவு அழுத்தங்கள் இந்த ஒரு வருஷமா. நம்மளுடைய சொந்த உறவுகள் கரூர்ல 41 பேர் கொன்னாங்க.
ஆனா ஒத்துக்கவே மாட்டாங்க நாங்க கொல்லணும் அப்படின்னு. நாங்க கொல்லணும்னா செந்தில் பாலாஜி கரூரை விட்டு ஏண்டா ஓடி போய் கோயம்புத்தூர்ல நீங்க கேக்குறேன். இந்த கேள்வியை நான் கேக்குறேன். மு.க. ஸ்டாலின் சார் குடும்பத்தை பார்த்து நான் கேக்குறேன். நீங்க தானே சொல்றீங்க மேற்கு மண்டலத்துடைய பெரிய அறிவாளி செந்தில் பாலாஜி மேற்கு மண்டல கோயம்புத்தூர்ல இருந்து அவர் அங்க இருக்கிற 50 தொகுதியை ஜெயிச்சு வச்சிருவாரு. அவர்கிட்ட 5000 கோடி ரூபாய் 10 ரூபாய் பாட்டில் வித்துக்க கையில வச்சிருக்கிறாரு. ஓட்டுக்கு 10,000 ரூபாய் கொடுத்து ஜெயிக்க வச்சுவாரு. கொலுசு கொடுப்பாரு, பட்டு புடவை கொடுப்பாரு, பிரிட்ஜ் கொடுப்பாரு, கிரைண்டர் கொடுப்பாரு. விட்டா வாயில ஏதாவது வந்துரும், ஏதாச்சும் எல்லாத்தையும் கொடுப்பான். என்ன திமுக காரன் பெரியார் சொன்னதை சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன் நானு. என்ன அப்ப எல்லாம் கொடுக்கிறவன் சொந்த மண்ணை விட்டு கரூர்ல நின்னு தைரியம் இருந்தா ஜெயிக்க வேண்டியதானே. திமுக காரன் ஜெயிக்கிறவன்னா இந்த டிவில உட்காந்துகிட்டு 200 பேர் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்களே திமுக ஒரு பெரிய பச்சி 75 வருஷம் கழிச்சு பூத்துல எவ்வளவு பெரிய ஆளுங்க இருக்கு தெரியுமா, கவுன்சிலர் இருக்காங்க தெரியுமா, எம்எல்ஏ இருக்காங்க தெரியுமா, மினிஸ்டர் இருக்காங்க தெரியுமா, எல்லாம் இருக்கிறாங்க. எதுக்கு இருக்கிறாங்க? ஒரு அனுபவம் எதுக்கு யூஸ் ஆகணும்? இப்ப சொல்றமே ராயபுரத்துல மெட்ரோ கனெக்ஷனே இல்ல, கழிவு நீர் கண்ணீர் எங்க பார்த்தாலும் இருக்கு, 60-70% குடிசைகளா இருக்கு, ஸ்லம்ஸா இருக்கு. இதெல்லாம் அனுபவம் வாய்ந்தவர்கள் என்ன செய்யணும்? சரி செஞ்சிருக்கணும். 100க்கு 100 நாங்க தண்ணி கொடுத்துட்டோம், கார்பரேஷன் வாட்டர் கொடுத்துட்டோம், மெட்ரோ வாட்டர் கொடுத்துட்டோம், ரோடு அழகா நடந்து போலாம், குடிசையே கிடையாது. பாருங்க பெண்கள் 12 மணிக்கு ஜாலியா நடந்து போலாம், கஞ்சாவே கிடையாது ராயபுரத்துல. இப்படி ராயபுரம் இருந்துச்சுன்னா திமுக காரனுக்கு அனுபவம் இருக்குன்னு சொல்லலாம். திமுக அனுபவம் என்ன? எல்லாத்திலையும் கமிஷன் வைக்கிறது, கலெக்ஷன் பண்றது, ரோடு போர்ல இருந்து கக்கூஸ்ல கூட ஊழல் பண்றாங்க திமுக. நாத்தம் பிடிச்ச பசங்க கக்கூஸ்ல கூட ஊழல் பண்றாங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு, கக்கூஸ் கட்டதுல 1100 கோடி ரூபாய் ஊழலாம். கக்கூஸ் கட்டாமலே கக்கூஸ் கட்டிருக்கான்னு பொய்யா கார்பரேஷன் கணக்கு எழுதிருக்காங்க. யார் எழுதுனது? டைம்ஸ் ஆஃப் இந்தியா சொல்றாங்க. பெரிய ஆர்டிகல் வந்திருக்கு. சோ கக்கூஸ்ல கூட காசு அடிக்கக்கூடிய கவுன்சிலர், எம்எல்ஏ, மினிஸ்டர் என்ன செய்ய போறாங்க மக்களுக்கு? ஒண்ணுமே செய்ய போறது இல்ல. அப்ப இந்த அனுபவம் எதுக்கு? மக்களுடைய பணத்தை ஊழல் பண்றதுக்கும், அந்த ஊழல் பணத்தை எடுத்துட்டு உங்ககிட்ட 3000 ரூபாய் கொடுக்கறதுக்கும், 3000 ரூபாய் கொடுத்து ரவுடித்தனம் பண்றதுக்கும் மட்டும்தான் திமுகவுடைய அனுபவ அரசியல் இருக்கு. ஆனா நம்ம கிட்ட என்ன இருக்கு? நம்ம கிட்ட நல்ல உள்ளம் இருக்கு, நேர்மை இருக்கு, தைரியம் இருக்கு. திமுக காரனை எதுக்குன்னா தைரியம் இருக்குன்னு சொல்லுவாங்க. தம்பிங்களா, நீங்க 26 கட்சி கூட்டணி உருவாக்கி இருக்கீங்க. நாங்க திமுகவை மட்டும் எதுக்கல, 26 கட்சி கூட்டணி எடுத்து நின்றுட்டு இருக்கோம். 26 கட்சி மட்டும் இல்ல, அதிமுக பிஜேபி ஒரு கூட்டணி 10 கட்சி, அப்புறம் இன்னொரு என்ன தனியா திட்டிட்டு இருப்பார் நம்மள. 35 கட்சியை எதிர்த்த ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம். இது போதுண்டா வரலாற்றை உருவாக்குறதுக்கு. தம்பிங்களா, தமிழக அரசியல் வரலாற்றுல 36 கட்சி எதிர்த்த நின்ன ஒரே தலைவர், எல்லாரும் சேர்ந்து எதிர்த்து நின்ன தலைவர் எங்களுடைய தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள். டெல்லியில இருந்து, ஸ்டேட்ல இருந்து, நேத்து ஆரஞ்சு கட்சியில இருந்து எதிர்த்து நிக்கிறாங்கன்னா என்ன தெரியுமா? பயம். தலைவன்னா யாரு? 10 பேர் சேர்ந்து ஒருத்தன் நிக்கிறது தலைவன்ல, தனியா நின்னு நான் யாருன்னு சொல்றவன் தலைவன். நீ என்ன அழுத்தம் கொடு, படத்தை லீக் பண்ணு, என்ன அசிங்கமா திட்டு, கோர்ட்ல என்ன நிப்பாட்டு, என்ன சிபிஐ கூப்பிடு, மகன்களா நான் நேரா நின்னா ஒத்த ஆள் இல்ல, நவுந்து நின்னா 8 கோடி பேரு. ஞாபகம் வச்சுக்கோ. காமிச்சிட்டார்ல, இத்தனை நாள் பர்மிஷன் கொடுக்காம உன் சிட்டி கமிஷனர் மிஸ்டர் அருணை போட்டுக்கிட்டு டிராமா பண்ணிட்டு இருந்த, உன் டிஜிபியை போட்டு வச்சிருந்த, உன் சீஃப் கமிஷனர் வச்சிருந்த. எங்க அக்கா வந்தாங்க மேடம், அர்ச்சனா பட்நாயக் மேடம் வந்தாங்க. 50 வருஷம் ஸ்டாலின் சாருக்கு அனுபவமா. ஆனா நம்ம தலைவருக்கு பர்மிஷன் கேட்டா 45 நாள் ஆக்குவாங்க. ஆனா அர்ச்சனா பட்நாயக் மேடம் வந்தாங்க, பொறுப்பெடுத்தாங்க தேர்தல் கமிஷன்ல, நேர்மையான அதிகாரி. 48 மணி நேரத்துல பர்மிஷன் கிடைச்சு நம்ம தலைவர் எல்லா ஊருக்கு போயிட்டு இருக்காரு. இப்ப தெரியுதா ஸ்டாலின் சாருடைய சூழ்ச்சி என்னன்னு? நம்ம தலைவரை பத்தி பேச மாட்டாராம், கட்சியை பத்தி பேச மாட்டாராம். ஆனா காவல்துறை, ஒட்டுமொத்த அரசு நிர்வாகமும் எதிர்த்து நின்ன ஒரே தலைவர் எங்களுடைய விஜய் அவர்கள் இந்த 10 மாசமா. ஆனா இபிஎஸ் ஐயா பழனிசாமி எந்த பிரச்சனையும் கண்டுகிட்டவே இல்லை. அவர் பாட்டிக்கு
அப்படியே ஜாலியா டூர்ல பஸ்ல போய்கிட்டே இருப்பாரு. எந்த அழுத்தமும் கிடையாது. 2 பேரும் செட்டிங் பண்ணிட்டாங்க. யாரு? ஸ்டாலின் சார் குடும்பமும் இபிஎஸ் சார் குடும்பமும் செட்டிங் பண்ணிட்டாங்க. அவருக்கு நிறைய பேர் கேட்பாங்க, அவர் ஏங்க ஏத்து நிக்கவே மாட்டேங்கிறீங்க, அது ஏங்க பிஜேபி ஏத்து நிக்கவே மாட்டேங்கிறீங்களே. தம்பிங்களா, கிரிக்கெட் மேட்ச் பார்க்கும்போது ஃபைனல்ஸ் வந்துருச்சு. இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச வந்து நம்ம விளையாடுறத பாப்போமா, செமி ஃபைனல்ல தோத்தவங்களோட போய் உட்காந்து பழைய மேட்ச பார்த்துட்டு இருப்போமா? எதுக்குப்பா அவங்கள பத்தி பேசணும்? களத்திலே இல்லாதவங்க அதிமுக இருக்கக்கூடிய இபிஎஸ் ஆதரவாளர்கள். உண்மையான அதிமுக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பிக்கும் பொழுது எந்த உணர்வோடு ஆரம்பிச்சாரு? இந்த திமுக தீய சக்தியை தூக்கி எறின்னு ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் கடுமையா எடுத்து நின்னாங்க. லேடியா மோதியான்னு இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் மோதியை ஜெயிச்சது புரட்சி தலைவர் அம்மா. ஆனா அந்த அம்மாக்கு அப்புறம் செத்து போன பிறகு டெல்லியில இருந்து கால் வந்தா ஃபர்ஸ்ட் பிளைட் டிக்கெட் போடுறாரு, போட்டு ஓடுற ஒரு பொதுச் செயலாளர் அதிமுக. அம்மா அப்படி ஓடி பாத்திருக்கீங்களா? சிங்க மாதிரி நிப்பாங்க போயஸ் கார்டன்ல, சிங்க மாதிரி. அப்படி இருந்த தமிழ்நாடு இவங்க 2 பேரும் வந்து இவங்க பராசக்தி படத்தை ரிலீஸ் பண்ணி வாங்கலாம். ஆனா பிஜேபி எத்து நிக்கிறாங்களாம். என்ன எத்து நின்னுட்டு அந்த படத்துல இருக்க ஹீரோ ஹீரோயின் பாடகர்கள் எல்லாம் போய் அமைச்சர் முருகன் ஐயா பொங்கல் விழால பொங்கல் வைப்பாங்களாம். எங்களுக்கே பொங்கலா? ஏய், எத்தனை பேருக்கு பொங்கல் வச்சு நாங்க வந்திருக்கோம், எங்களுக்கே வா தம்பிங்களா. மே 4ஆம் தேதி பொங்கல் வைப்பாங்க. ஒட்டுமொத்த பெண்களும் பொங்கல் வைப்பாங்க உங்களுக்கு. என்ன மே 4ஆம் தேதி ஒட்டுமொத்த பெண்களும் பொங்கல் வைப்பாங்க. அது என்ன, ஒரு மாசத்துக்கு முன்னாடி 26 கட்சி கூட்டணியை ஸ்டாலின் உருவாக்கிட்டாரு. அவங்க எல்லாம் ஜெயிச்சிட முடியுமா தமிழ் வெற்றி கழகம்? இப்ப என்னத்துமா சொல்றாங்க? அதெல்லாம் பயங்கரமா திருநெல்வேலி தூத்துக்குடி பார்த்தா 10 லட்சம் பேர் வந்துட்டாங்க. காரைக்குடி போக முடியல. நேத்து திருப்பூர்ல பக்கத்துல போயிட்டு வரக்கூட முடியல ஸ்பாட்டுக்கு. எங்க லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க, ஒத்துக்கிறோம். இப்ப புரியவே இல்ல, யாரு ஜெயிப்பாங்கன்னே தெரியல. பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அது டெல்லியில இருக்க மீடியா அதுல பேசுறாங்க, நம்மளுடைய தலைவர் கிங் ஆவாரா கிங் மேக்கர் ஆவாரா? போன மாசம் வரைக்கும் 5% 10% பேசிட்டு இருந்தாங்க. 5 நாளுக்கு முன்னாடி கிங் ஆவாரா கிங் மேக்கர் ஆவார்னு என்கிட்ட பேட்டியே கேட்டாங்க இந்தியா டுடே இங்கிலீஷ் மீடியால இருந்து. நான் சொன்னேன், அவர் லீடர் இஸ் நாட் அ கிங் ஆர் கிங் மேக்கர், அவர் லீடர் இஸ் அ காமன் மேன், சாமானிய மனிதர்களுடைய தலைவர். இந்த கிங் மேக்கர்ல ஸ்டாலின் குடும்பத்தோட முடிஞ்சு போச்சு. 2026 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நினைச்ச கனவை புரட்சி தலைவி கடைசி வரைக்கும் போராடின இந்த குடும்பத்தை ஒரு வரலாறு இருக்கும். எப்படி லெனின் ஜார் பரம்பரை தூக்குன மாதிரி எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் இந்த ஸ்டாலின் சார் குடும்பத்தை அரசியலிருந்து தூக்கி போட்டாருடைய 26 வரலாறு பேசும். அப்ப எந்த மாதிரி வேட்பாளர்களை தலைவர் முதல் உருவாக்குனார், அதுதான் பெரிய விஷயம். எந்த மாதிரி வேட்பாளர்கள்? ராயபுரத்துக்கு யார் வேண்டும்? என்னப்பா இத பாட்டில் கிட்ட திருப்பி அடிச்சாங்களா? ஏற்கனவே வில்லிவாக்கத்தில் அடிச்சாங்க. இந்த மேல கீழே போலீஸ் போட்டு வச்சிருக்கீங்களா இல்லையா? கமிஷனர் மாறிட்டாருப்பா. காவல்துறை அதிகாரிகளே பழைய கமிஷனர் மாறிட்டாரு. அது நாங்க கோரிக்கை வச்ச பிறகுதான் மாத்தினாங்க. என்னது? ஓகே பா, கொஞ்சம் ஒயிட் சப்லாம் மூடிருங்கப்பா. வெள்ளி வாக்கத்தை பாட்டில் அடிச்சு அக்காக்கு அடிபட்ட பிறகு போலீஸ் எஃப்ஐஆர் எழுதுனாங்க பாருங்க. அவங்க 2 பேரும் பாட்டில வச்சு கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்தாங்களா, பாட்டில் தெரியாம போட்டுருச்சான். கொஞ்சம் ஒயின் ஷாப் பக்கம் கொஞ்சம் கிரிக்கெட்லாம் விளையாடாதீங்கப்பா, அக்கா எல்லாம் பாவம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும், ராயபுரம் முடங்கும், பாத்துக்கோங்க, வேண்டாம். என்ன ஒரு 10 நிமிஷம் பேச விட்டீங்கன்னா நான் பாட்டுக்கு பேசிட்டு அடுத்த வேலைக்கு போயிடுவேன். அது என்னமோ தெரியல, நான் வரும்பொழுதே எல்லாம் அட்டென்ஷன் நிக்கிறாங்க திமுக காரங்க எல்லாம். நான் உண்மையை தானே பேசுறேன். சோ இந்த திமுக குடும்பம் எந்த அளவிற்கு ஏன் எதிர்த்து நிக்கணும் அப்படின்னா, எப்படி எம்ஜிஆருக்கு கருணாநிதி ஐயா பத்தி தெரியுமோ அது வச்சுனாக்கு ஸ்டாலின் குடும்பத்தை பத்தி நல்லா தெரியும். எம்ஜிஆர் எப்படி ஏமாத்தினாங்களோ, எதிர்கட்சியா இருக்கும் போது நீட்டுக்கு எதிராக போராடுறது, சாராயத்துக்கு எதிராக போராடுறது, டாஸ்மார்க் நானும் போராடி கடைசி ஜெயிச்ச பிறகு பார்த்தா கடைசியில குடும்பம் சேர்ந்து சினிமா கம்பெனி உருவாக்குனாங்க, ரியல் எஸ்டேட் கம்பெனி உருவாக்குனாங்க. ஒன்லி ஊழல் தான். இவங்களோட இருந்தா நம்மள வேற மாதிரி பேசிடுவாங்க. நான் வெளியே வந்துட்டேன். அப்பதான் நம்ம நல்ல உள்ள அண்ணன் கூப்பிட்டாரு, இங்க வந்து நின்னுட்டு இருக்க மக்கள் முன்னாடி
தைரியமா நின்னு மைக்ல பேசுறேன்னா ஆதவ அர்ஜுனா மேல நம்பிக்கை எங்க தலைவருக்கு இருக்கு. நான் உண்மையா இருக்கேன், நேர்மையா இருக்கேன், நம்பிக்கையா இருக்கேன். இப்ப நம்ம தலைவர் எந்த மாதிரி வேட்பாளர்கள் போட்டாரு? காலையில நான் பிரச்சாரம் பண்ணும்போது ஆட்டோ ஓட்டுநர்கள் அண்ணன் வந்து கேட்டாரு, எங்களுக்கு ஏதாச்சும் வந்து செய்ய முடியலையா, ஏதாச்சும் நீங்க வந்து மேனிபெஸ்டோ சொல்ல மாட்டீங்களா, அதெல்லாம் தேர்தல் அறிக்கையில் வரும்னா கவலைப்படாதீங்க. அப்ப நான் இன்னொன்னு சொன்னேன், அண்ணன் திமுக அதிமுக பார்த்திருப்பீங்க, உங்களுக்காக உங்க பிரதிநிதியா ஒரு ஆட்டோ ஓட்டுநரை ஒரு எம்எல்ஏ ராயபுரத்தில் ஆக்கியிருக்காருன்னா இதுக்கு மேல என்னென்ன செய்யணும் எங்க தலைவர்னு கேட்டேன். அரசியல் என்பது சாமானியர்கள் அதிகாரத்துல வந்து உட்கார வைக்கிறது, சும்மா பண்ணு கொடுக்கிறது, சாப்பாடு கொடுக்கிறது, அரிசி கொடுக்கிறது, எண்ணெய் கொடுக்கிறது, இலவசம் கொடுக்கிறது இல்ல. சாமானிய மனிதர்கள் அரசியல்ல அதிகாரத்துக்கு வரணும். இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னாரு. அதை கனவை நிறைவேற்றிய ஒரே தலைவர் எங்கால் பட்டுக்கோட்டையில் யார்? ஒரு தலித் சகோதரர்கள் பொது தொகுதியை நிக்க வச்சிருக்காரு எங்க தலைவர். ஏன்னா என் கட்சியில ஜாதியே கிடையாது. நீ ஜாதி அரசியல் பண்ணிட்டு இருக்க. என் கட்சியில 36 பேர் தலித் சகோதரர்கள் மாவட்ட செயலர் இருக்காங்க. திமுக ஒருத்தன சொல்லு, யாரு சமூக நீதி நம்மளை பார்த்து கேட்பாங்க, கொள்கை தெரியுமா அப்படின்னு. 36 பேர் தலித் சகோதரர்கள் மாவட்ட செயலாளர்களாக இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறாங்க. ஆனா எங்களுக்கே தெரியாது அவங்க தலித் சகோதரர்கள். ஏன்னா நாங்கெல்லாம் சமூக நீதியின் அடிப்படையில் அண்ணன் தம்பிங்களா குடும்பமா இருந்துகிட்டு இருக்கோம். ஏன் மேல முந்தா நேத்து திமுக ஒரு கம்ப்ளைண்ட், நான் குழந்தைங்களை வச்சு பிரச்சாரம் பண்றேனா? முட்டா பசங்க. நான் தெருவில் போகும்போது ஒரு 5 வயசு குழந்தை வருதுன்னா, 10 வயசு குழந்தை வருதுன்னா, அந்த குழந்தை ஓடி வந்து திமுக தீய சக்தின்னு சொல்லிட்டு ஓடிடுது. இது நானா சொல்லி கொடுத்தேன்? அவங்களுக்கே தெரியுது. அண்ணா எவ்வளவு அழகா உருவாக்குனாரு கருப்பு சிவப்பு கொடிய. அந்த கொடியை பார்த்தாலே தோ தீய சக்தி ஸ்டாலின் சார் கொடி வருது அப்படின்னு குழந்தைங்க பேசுறாங்க. இந்த பாருங்க, இங்க ஒரு 10 குழந்தைங்க நின்று இருக்காங்க, பின்னாடி அம்மா நின்று இருக்காங்க. குழந்தைங்க வரதா இருந்தா அம்மாக்கள் சேர்ந்து வருவாங்க. அம்மா வரும்போது அண்ணன் தம்பி தங்கச்சி அப்பா அண்ணன் எல்லாம் சேர்ந்து வருவாங்க. இதுதான் தமிழக வெற்றி கழகம். நீ பூத்துக்கு 5000 ரூபாய் கொடுத்து ஆளை போடுற, எனக்கு பூத்துல 10 குடும்பம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு, காசே வாங்காம எங்க அண்ணன் தலைவர் ஆகணும், ஒரு மாற்றம் வேணும். ஒரு ஏழ்மையா இருக்கக்கூடிய தாமு கிட்ட காசு இல்ல, 3000 ரூபாய் கொடுத்தாலும் எங்க அண்ணன் விஜய் முதலமைச்சரா வேணும். தாமு கிட்ட காசு இருக்கா, பேச வருமா, பேச வரல கிடையாது. எங்க அண்ணன் சொல்லிட்டாரு ஜெயிச்சிருவாரு, அவ்வளவுதான். தாமு அவர்களே, திமுக மாதிரி எதையும் முடியல, நீங்க தமிழ்ல பேச வேணாம், மக்களுக்கே புரியாது. அவங்க இன்னும் 1960 உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க, அதெல்லாம் காலெல்லாம் முடிஞ்சு போச்சு. நீங்க பேசுறதோட செயலில் உண்மையாகவும் நேர்மையாகவும் நம்ம தலைவர் போல வெற்றி பெற்ற பிறகும் இருங்க. இதுதான் மக்கள் எதிர்பார்க்கிறது. பேசுறதோட செயல் தான் முக்கியம். அந்த செயல் வீரரா நீங்க இருப்பதனாலதான் அண்ணனுடைய முகமா இங்க ராயபுரத்துல உங்களுக்கான வாய்ப்பை கொடுத்தாரு. ஏனென்றால் நீங்கள் 20 வருஷமா மக்கள் தொண்டில இருந்து வந்திருக்கீங்க. அடிக்கடி ஏதோ பண்ணாதுப்பா, அடிக்கடி ஏதோ வருது, ஏதோ பாட்டில் விடுற மாதிரியா இருக்கு திமுக. நீ வேற தாம கொஞ்சம் பேமெண்ட் கொடுத்து அனுப்பிச்சு விடுப்பா அவருக்கு. அப்பெல்லாம் ஞாபகப்படுத்திட்டே இருக்காரு. என்ன சோ திடீர்னு சவுண்ட் வந்து டைவர்ட் ஆயிட்டு இருக்காரு. நம்மள இந்த புகெல்லாம் வேணாம்ப்பா, கொஞ்சம் நிப்பாட்டிக்கோ. நன்றிப்பா. சோ தேங்க்ஸ், நெசமா தான் சொன்னேன். சோ ஏன் இந்த திமுக குடும்பத்தை நம்ம எதிர்த்து நிக்கிறோம்? இது பர்சனலா நம்ம எதிர்த்து நிக்கிறோமா? நான் தகவல் சொல்றேன். 2020 என்ன சொன்னாரு? இபிஎஸ் பழனிசாமி அவர்கள் டாஸ்மார்க் சேல்ஸ் அதிகப்படுத்திட்டாரு, பெண்கள் நட்டோட்ல நிக்கிறாங்க, கைம்பெண்கள் அதிகமாயிட்டாங்க. போராடினது யாரு? திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய மனைவி பையனோட கருப்பு சட்டையை போட்டுட்டு போர்டை பிடிச்சி அழகா ஒரு டிராமா பண்ணாங்க. அன்னைக்கு எனக்கு தெரியாது இவங்க டிராமா கம்பெனி வச்சிருக்காங்கன்னு நானும் ஏமாந்துட்டேன். அதுக்கப்புறம் 2021 25,000 கோடி ரூபாய் விற்பனையா இருந்த சேல்ஸ் டாஸ்மார்க்கோட விற்பனை இன்னைக்கு 60,000 கோடியை நோக்கி போயிருக்கு. அப்ப 25,000 கோடியில இருந்து 60,000 கோடி ஏறி இருக்குன்னா எத்தனை லட்சம் லிட்டர் அதை ஆண்களும் குடிச்சு 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 இன்னைக்கு வீட்டுக்கு வரும்போது தன்னுடைய மனைவிகளையும் தாய்மார்களையும் தங்கைகளையும் தன்னுடைய மனநிலையை இழந்து ஒரு குடும்ப வன்முறையும் டொமஸ்டிக் வயலன்ஸ் சொல்லக்கூடிய எவ்வளவு பர்சன்டேஜ் ஏறி இருக்கு, எவ்வளவு பெரிய நெருக்கடிகளை பெண்கள் சகிச்சிட்டு இருக்காங்க. இது ஒரு பிரச்சனை. ஆனா இதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி இல்லாத பிரச்சனை கஞ்சா போதை பொருட்கள் சொல்லிக்கிட்டு 65 ட்ரக்ஸ் தமிழ்நாட்டுல குறிப்பா வட சென்னை ஃபுல்லா
தெருக்கு தெரு 9 மணிக்கு ஆனா நம்மளுடைய 14, 15, 16, 17, 18 வயசு இளைஞர்கள் எல்லா இடத்துலயும் அந்த ட்ரக்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்முடைய அம்மாக்கள் என்ன சொல்றாங்க? அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி அப்படின்னா என்ன? வீட்டை விட்டு வெளியே பெண்கள் 9 மணிக்கு மேல வரக்கூடாதுன்னு ஒரு விஷயத்த இன்னைக்கு ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, பெண் குழந்தைகிட்ட. ஏன்னா மது குடிச்சவனும் ட்ரக்ஸ் எடுத்தவனும் தன்னுடைய மனநிலையை இருந்து பிறந்து பெண்களை கையில வச்சு அது ரேப்பாவும் அதுல இருந்து மத கொலையாகும். இதுதான் தூத்துக்குடியில எவ்வளவு பெரிய இன்சிடென்ட் நடந்துச்சு. ஆனா எந்த நடிகர் நடிகைகள் பேசவே இல்லை. தமிழ்நாட்டுல யாருமே பேசல. தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் அதுக்கான போராட்டத்தை டிக்ளேர் பண்ணுச்சு. தூத்துக்குடியில நம்மளுடைய சகோதரி ஒரு 6 மணிக்கு டாய்லெட் போறதுக்காக வெளியே போனாங்க. இந்த மாதிரி தூத்துக்குடி மாதிரி இருக்கக்கூடிய ரூரல் ஏரியால கழிப்பிட வசதி வீட்டுல இல்லங்கிறது கூட முதலமைச்சர் குடும்பத்துக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல. அப்ப 6 மணிக்கு பக்கத்துல ஒரு 50 மீட்டர் ஒரு காட்டுல போகும்போது கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்டது தமிழ்நாட்டில். ஆனால் எந்த முதலமைச்சரும் அங்க போய் பார்க்கல. டெப்டி சிஎம்மா இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் போய் பார்க்கல. அதுக்கான அடுத்த இனிமேட்டு அந்த மாதிரி ரேப்பு மாதிரி நடக்காததுக்கு எந்த விதமான போர்க்கால அடிப்படையில் போலீஸ் துறையை உருவாக்கல. அப்படி கஞ்சாவுடைய சேல்ஸ், டாஸ்மார்க்கோட சேல்ஸ் ஏன் இன்க்ரீஸ் ஆச்சு தெரியுமா? நான் இதை கணக்கு விளக்காவே சொல்றேன். 2021 25,000 கோடி ரூபாய் இருந்தது, நீங்க 60,000 கோடி ரூபாய் ஆனதுக்கான காரணம் திமுகவை சுத்தி இருக்கக்கூடிய 6 மதுபான நிறுவனங்கள், அதாவது ஃபேக்டரிஸ், தொழிற்சாலைகள். அதுல ஒரு ஃபேக்டரி யாரோடது? திமுகவுடைய பொருளாளர் பாலு அவர்களோடது. இன்னொன்னு ஜெகத்ரட்சகன் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், பழைய அமைச்சர், அவரோடது. திமுகவுடைய பார்லிமெண்ட் இருக்கக்கூடிய எம்பிக்களும் திமுகவுடைய பொருளாளராக இருக்கக்கூடியவங்களும் எப்படி சாராய நிறுவனத்தை நடத்தி அங்கிருந்து சேல்ஸ் டாஸ்மார்க்ல பண்ண முடியும்? இதனாலதான் டாஸ்மார்க் உடைய சேல்ஸ் ஒழிக்கல. அவங்க அரசுக்கு வருவாய் வருது, அரசுக்கு வருவாய் வருது பொய்யானவன் கறக்க சொல்லி அந்த பணம் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளுடைய நிறுவனங்களுடைய இவருடைய மாப்பிள்ளையா இருக்கக்கூடிய சபரீஷனும் உதயநிதி பினாமி நிறுவனங்களுக்கு போய் ஒட்டுமொத்த குடும்பமும் ஸ்டாலினுடைய குடும்பத்துக்கு போகுதுன்னா ஏன் போகுதுன்னா அவங்களுக்கு பெண்கள் பாதுகாப்பை பத்தி அக்கறை இல்ல. தன்னுடைய குடும்பத்தில் இருக்கவங்க தன்னுடைய மகன் எம்எல்ஏ ஆக்கணும், அமைச்சர் ஆக்கணும், துணை முதலமைச்சர் ஆக்கணும், எதிர்காலத்தில் முதலமைச்சர் ஆக்கணும், தன்னுடைய பேரன் இன்ப நிதிய ரெட் ஜெயின் மூவியோடைய ஓனர் ஆக்கணும். இந்த தன்னுடைய குடும்பத்துக்கான ஒரு அதிகாரமும் ஒரு நல்ல எண்ணமும் இருக்கக்கூடிய அப்பான்னு சொல்லக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஏன் 60,000 கோடி ரூபாய் சேல்ஸுக்கு டாஸ்மார்க்கை கொண்டு போனாருன்னு என்னைக்காச்சும் ஒரு ரிவ்யூ மீட்டிங் போட்டு கலெக்டரை கூப்பிட்டு சேல்ஸை கம்மி பண்ணுங்க, கடைகளை கம்மி பண்ணுங்கன்னு ஒரு மீட்டிங் போட்டிருப்பாரா மு க ஸ்டாலின் அவர்கள்? இதனாலதான் இந்த ஆட்சி மாற்றம் வேணுங்கிறோம். பெண்கள் பாதுகாப்பு. ஏன் பெண்கள் பாதுகாப்பு சொல்றோம்? தமிழக வெற்றி கழகம் ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. நான் திருப்பியும் சொன்னேன், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு இங்கிலீஷ் மீடியா கிட்ட தமிழக வெற்றி கழகம் இளைஞர்களுடைய ஆதரவு நீங்க தப்பா சொல்லிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு புரியல. தமிழக வெற்றி கழகத்துடைய கட்டமைப்பும் தமிழக வெற்றி கழகம் பெண்களால் உருவாக்கப்பட்டது. பெண்கள் உருவாக்கின ஒரே இயக்கம் தமிழக வெற்றி கழகம். இது இன்னும் புரிய மாட்டேங்குது நிறைய பேத்துக்கு. அப்படி பெண்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் அதோடு சேர்ந்து இளைஞர்களும் இருக்கும் பொழுது எந்த சக்தியாலும் விலைக்கு வாங்க முடியவே முடியாது. எழுதி வச்சுக்கோங்க. ஒரு தொகுதிக்கு 50 கோடி இல்ல 100 கோடி கூட இருக்கட்டும். இப்ப என்ன பத்தி சொன்னாங்களே வில்லிவாக்கத்துல முதல்வர் குடும்பமே வந்துருச்சுன்னு. எனக்கு இந்த அள்ளு சில்லறைங்க இந்த கேம் எல்லாம் சும்மா சப்பையா விளையாட பிடிக்காது. தைரியமா வாங்க தம்பிங்களா, உங்க பையனை இருக்குங்க, மருமகனை இருக்குங்க, ஏன் ஸ்டாலின் சாரே பிரச்சாரம் பண்ணுங்க. மக்கள் எங்களோட இருக்கிறாங்க, ஒவ்வொரு குடும்பம் எங்களோட இருக்கு. 10 வருஷமா எம்எல்ஏ காணும், எம்எல்ஏ ஆபீஸ் காணும். அதே கதை ராயபுரத்துலயும் எம்எல்ஏவும் காணும், எம்எல்ஏ ஆபீஸும் காணும். அதுக்கப்புறம் சம்பந்தமே இல்லாம அதிமுக நம்ம பழைய சபாநாயகரா இருந்த நம்ம ஜெயக்குமார் அண்ணன் கேம்ல இல்ல, ஆனா அங்கிட்டு இங்கிட்டு குறுக்கு முறுக்க ஓடிக்கிட்டு இருக்காரு. என்ன அவரே தோல்வியை ஒத்துக்கிட்டாரு. இப்பதான் ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி மேடல் நின்னு நான் தோத்ததுக்கு முக்கியமான காரணமே பிஜேபி கூட சேர்ந்ததுதான். இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் எனக்கு ஓட்டு போடவே இல்ல. ஐயா நீங்க சொன்ன மாதிரியே திருப்பி நடக்க போகுது 26ல. நீங்க ஆட்டத்திலே இல்ல, டிஎம்கே டிவிகே. அதனால இன்னொரு தட்டி அவரை பத்தி எல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணி, அவர் நல்ல ஒரு நாடக கலைஞர், வந்தாருன்னா மைக்கு போகும்போது நல்லா சிரிப்பாரு, நல்லா டான்ஸ் ஆடுவாரு, நல்லா பாட்டு பாடுவாரு, நமக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் கண்டென்ட் கிடைக்கும்.
அப்படியே முடிச்சிருங்க. தயவு செஞ்சு அதிமுக பத்திலாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அதை நான் இப்பயே பதிவு பண்ணிடுறேன். இந்த மிகப்பெரிய அழிவு சக்தியே இந்த திமுக குடும்பத்திலிருந்து உருவாக்கப்பட்ட இந்த எம்எல்ஏக்களா இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியாது. நீங்க சொல்றீங்களே எனக்கு பேச வருமான்னு, சத்தியமா திமுக இருக்கவனுக்கு ஒருத்தனுக்கும் பேச வராது. யாராச்சும் மைக்க பிடிச்சி பேசுற பாத்திருக்கீங்களா? டிவியில டிபேட்டர் யாராவது திமுக வந்து பேசி பாத்திருக்கீங்களா? எல்லாம் பழைய பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு டிவியில உட்காந்துக்கிட்டு வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு இருக்கான். திமுக ஒருத்தனை பேச விட்டீங்கன்னா மாட்டிக்குவான். ஏன்னா அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. கமிஷன் கலெக்ஷன் தான். அதெல்லாம் 1970 திமுக. அறிஞர் அண்ணாவை பத்தி பேசுற, பெரியாரை பத்தி பேசுற, எருமொழி கொலை. நானே ஓப்பனா சொன்னேன், பெரிய என்ன சொல்றது மொழிப்போர் தியாகி உதயநிதி அவர்களே வாங்க, இல்ல நானே கலைஞர் டிவிக்கு வரேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு டிபேட் நடத்துவோம். உங்களுக்கு 1944 பெரியார் என்ன மாதிரி சுயமரியாதை இயக்கத்துக்காக போராட்டம் நடத்தினாரு, என்ன மாதிரி வந்து தீர்மானம் போட்டாரு, இதெல்லாம் நான் வந்து 15 வயசுல BA பொலிட்டிக்கல் சயின்ஸ் அரசியல் அறிவியல் படிச்சவன் ஆதவ அர்ஜுனா. இன்னைக்கு வரல அரசியலுக்கு. 15 வயசுலயே இந்த பாப்பா இங்க உட்கார்ந்துட்டு இருக்கு பாருங்க. 9 வயசுல BHL எங்களுடைய தாய்மாமா அப்பா, எங்களோட அம்மாவோட அண்ணன் கலைஞருடைய கூட்டத்துக்கும் காங்கிரஸோடைய ராஜீவ்காந்தி பேசுறதுக்கும் 9 வயசுல என்ன கூட்டிட்டு போய் உட்கார வச்சு பார்த்துட்டு இருந்தவர். அவரு சாதாரண ஒரு வெல்டர் BHL. அந்த இடத்துல இருந்து நான் வந்தவன் நானு. அதனால அரசியல் கொள்கை நீங்க வாங்க, உங்க வாரிசு. எனக்கு தானே தெரியும் அவருக்கு என்ன தெரியும். 15 21 வரைக்கும் இருந்தல நானு. வாங்கன்னு சொன்னா இன்னி வரைக்கும் பேச்சே காணும். சும்மா மேடையில மட்டும் அவங்க பிரச்சாரத்தை பாருங்க. உதயநிதி, அதாவது அதிமுக பத்தி ஏன் பேசக்கூடாதுன்னா, உதயநிதி அவர்கள் பிரச்சாரம் பண்றாரு. EPS அவர்கள் சசிகலா கால உருண்டு ஓடினாரு. தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பெரிய புரட்சியா பேசிட்டு இருக்காரு உட்காந்துக்கிட்டு. பெரியாருடைய வாரிசு, அண்ணாவுடைய வாரிசு, 3ஆம் கலைஞர் சேக்குவாரா, என்ன மாதிரி புரட்சிகரமான கருத்துக்கள் பேசிட்டு இருக்காரு. ஏன் சசிகலா அம்மா காலில் உழக்கூடாதா? கலைஞர் ஐயா காலில் உளுந்தா புனிதம், சசிகலா அம்மா காலில் பொதுச்செயலா இருக்கும் போது உளுந்தா அசிங்கம். அப்படின்னா ஒரு பெண்ணை அசிங்கமாக பார்க்கக்கூடிய உன்னுடைய உடல் மொழி தவறு. அது தவறு. இந்த அறிவு உனக்கு இருக்கணும். அவர் உளுந்த பிறகு சசிகலாவை ஏமாத்தினார் சொன்னிருந்தா அது தப்பு. ஓகே, அவர் வந்து ஏமாத்தினாரு, அவர் வந்து நம்பக்கூடிய முடியாதவர், நீங்க பிரச்சாரம் பண்ணலாம். கால உழுறது தவறுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆண் ஒரு பெண்ணோட கால விடாதா? ஏன் ஒரு பெண்ணு தான் ஆணோட கால மட்டும் உழுவணுமா? இதுதான் பெரியார் எதிர்த்தார். இதுதான் பெரியார். பெரியார் என்ன சொன்னாரு? யார் கால யார் உழக்கூடாது, அத சொல்லுங்க. நீங்க கலைஞர் காலில் உளுந்தா புனிதம், சசிகலா அம்மா காலில் உளுந்தா அது அசிங்கம். இந்த உளவியல் எங்கிருந்து வந்துச்சு? உங்களுக்கு பெரியாருடைய கொள்கையில பிணைப்பு இல்லாதனாலதான், இந்த அறிவு இல்லாதனாலதான் நீ இந்த மாதிரி பேசிட்டு இருக்க. இதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு. அடுத்தது அவர் ரிப்ளை கொடுக்கிறாராம். யாரு? அதிமுகவுடைய பொதுச் செயலாளர். அவர் அடுத்த ரிப்ளை இதுக்கு பதில் கொடுக்கிறாராம். இன்ஸ்டாகிராம்ல ஒரு பெண்ணுக்கு லைக் கொடுத்துட்டாராம். யாரு? நம்ம உதயநிதி சார். இதை இவரு காமிச்சு இந்த பெண்ணுக்கு ஏன் லைக் கொடுத்தேன்னு அந்த பெண்ணை காமிக்கிறார். ஏன் உங்க அரசியல் ஒரு பெண்ணை நோக்கிதான் வந்து அசிங்கப்படுத்தணுமா? உதயநிதியை வந்து என்னென்ன தவறு செஞ்சாரு, டெப்டி சிஎம் இருக்கும் போது எங்கெங்க போனாரு, அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை வரும்போது அங்க போனாரா, தூத்துக்குடியில என்னோட தங்கை கற்பழிக்கும் போது அங்க போனாரா? அரசியல் பேச தெரியாத ஒரு அதிமுக பொதுச் செயலர் இருக்காரு. இதுவா பதில்? இதுவா பிரச்சாரம்? இதுவா தமிழக அரசியல்? இதுவா அண்ணா பேசினாரு? இதுவா அம்மா ஜெயலலிதா அவங்களுக்கு கத்து கொடுத்தாரு? இதனாலதான் இவங்களுக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது. இதுல நம்ம தலைவரை பார்த்து உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, உனக்கு அனுபவம் இருக்கா? எங்க தலைவர் கன்னியாகுமரியில என்ன பேசிட்டு இருக்காரு, எங்க தலைவர் காரைக்குடியில் என்ன பேசிட்டு இருக்காரு, எங்க தலைவர் திருப்பூர்ல என்ன பேசிருக்காரு? மீனவர்களுக்கான பிரச்சனைகளை பத்தி பேசிட்டு இருக்காரு. நான் வந்தா மீனவர்கள் என்ன செய்யும்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. ஒரு அரசு, ஒரு குட் கவர்னன்ஸ், ஒரு நேர்மையான அரசு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. அவர் என்ன தனிப்பட்ட முறையில பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரா? அப்ப யாருக்கு அனுபவம் இருக்கு, யாருக்கு அனுபவம் தேவை? சோ இந்த மாதிரி அரசியல் அனுபவமும் அரசியலுடைய அறிவும் மக்களுடைய உணர்வுகளும் மக்களுக்கு என்ன செய்யணும் செய்யக்கூடிய சிந்தனை இல்லாதவர்களும் கிட்ட அதிகாரமும் பணபலமும் இருக்கிறதுனால நம்மள மாதிரி எளியவர்களை அவங்க வந்து நகைப்புக்குறியாக்குவாங்க, பொய்யான குற்றச்சாட்டு சொல்லுவாங்க, ஒரு தவறான பிரச்சாரத்தை உருவாக்குவாங்க. ஆனால் மக்களுக்கு என்ன உண்மைன்னு தெரியும். 36% EB விலை ஏத்திருக்காங்க இந்த 5 வருஷத்துல. ஆனா எத்தனை முறை போனாங்க எதிர்கட்சி தலைவரா இருக்கும் பொழுது? ஒவ்வொரு விஷயமும் பொய்களை மட்டுமே வந்து உருவாக்கி இந்த திமுக ஆட்சி ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதிமுகவுடைய மிகப்பெரிய தோல்வி. அதிமுக ஏன் திட்ட மாட்டேங்கிறோம்? அதிமுகவுடைய உண்மையான அம்மா ஜெயலலிதாவுடைய விசுவாசிகள், புரட்சி தலைவர் விசுவாசிகள் டிவிகே பக்கம் ஜாயின் பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு.
இன்னைக்கு 35% மேல நமக்கு ஓட் பேங்க் இருக்குன்னு சர்வே வந்து சொல்லுதுன்னா நாம் வெற்றி பெற போறோம். ஒரு சிங்கிள் மெஜாரிட்டியோட தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை உருவாக்க போகுது. இதுதான் உண்மை. இத வந்து திசை திருப்ப இன்னைக்கு ஆனந்த விகடன்ல கார்ட்டூன் வந்திருக்கு. இன்னைக்கு ஆனந்த விகடன்ல கார்ட்டூன் வந்திருக்கு பாருங்க. நீங்க விஜய் அலை உருவாகி விட்டதுன்னு ஒரு அலைய போட்டிருக்காங்க. மேல இபிஎஸ் அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் அப்படி விழிப்பெதுங்கி பாத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஆனந்த விகடனே கட்டுரை போட்டாங்க, விஜய் அவர்களுடைய அலை உருவாகி விட்டது. விஜய் அலைன்னா விஜய்ன்னு ஒரு தனி மனிதன் கிடையாது. ஒட்டுமொத்த தாய்மார்களும் பெண்களும் அதுக்கு பின்னாடி இருக்கிறாங்க. நான் திருப்பியும் சொல்றேன் தம்பிகளா, தாய்மார்களையும் பெண்களையும் யாருக்கும் விலை கொடுத்து வாங்கவே முடியாது. நீ நம்ம சொல்றாரு அண்ணன் எல்லாம் ஆப்போசிட்ல பெரிய பெரிய ஆள் நிக்கிறாங்கன்னு. அண்ணன் இன்னும் ஒரு மாசத்துல சேகர் பாபு யாருன்னு மக்கள் கேட்பாங்க. ராயபுர தாமுங்கிறது ஹெட்லைன்ஸ்ல வரும். இதுதான் இங்க மன்னர்கள் பெரிய பெரிய பணக்காரர்கள் தேர்தல் அரசியல 234 தொகுதிக்கும் சரி சமமா தேர்தல் வரும் பொழுது ஒரு நேர்மையான அதிகார தேர்தல் நடத்தும் போது இதே எக்மோர்ல சாமானியன் தோல்வியுற்றான், சாமானியன் ஜெயிச்சான். உங்களுக்கு தெரியும் தேமுதிக நல்ல தம்பி காசே கிடையாது, ஒரு சைக்கிள் கடை வச்சிருந்தாரு, அவரு ஜெயிச்சாரு. பரம்பரை அமைச்சர் குடும்பத்தில் இருந்த பருதி இளமொழுதி தோத்தார். இதுதான் வரலாறு 2011. அந்த மாதிரி வரலாறு சாமானியர்கள் ஜெயிச்சார்களா அப்படின்னு வரலாறும் இயற்கையும் உருவாக்கும். எங்கு அநியாயமும் அக்கிரமும் நடக்கிறதோ அங்க இயற்கையும் மக்களும் அவங்களுடைய சிந்தனைகளிலிருந்து மாறி ஒரு புதிய அரசை, ஒரு புதிய தலைமையை, ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்க. இதுதான் அரசியல் வரலாறு. பரம்பரையா ஆண்டுட்டே இருந்தா இன்னர் லெனின்ங்கிறது உருவாயிருக்க மாட்டாரு. பரம்பரை ஆண்டுட்டு இருந்தா பேரிங்கர் அண்ணான்னு ஒரு சாமானியன் முதலமைச்சரா இருக்க முடியாது. பரம்பரை ஆண்டுட்டு இருந்தா சாப்பாட்டே இல்லாம நாடகத்துல நடிச்ச, சினிமாவில் நடிச்ச புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சரா இருக்க முடியாது. பரம்பரையா ஆட்சி பண்ணுனா எங்களுடைய தலைவர், சாமானிய தலைவர் முதலமைச்சரா வர்றதை யாராலையும் நிப்பாட்ட முடியாது. இது வரலாறு எப்ப எழுதப்படும்னா நம்மளுடைய உழைப்பும் நம்மளுடைய நேர்மையும் யாருக்கும் பயப்படாத குணம் கொண்ட நம்மளுடைய ஒற்றுமையும் தான் ஒட்டுமொத்த இந்த திமுகவுடைய குடும்பத்தை தூக்கி எறியறதுக்கு நம்மளுடைய முயற்சியை உருவாக்கும். அதனால யார பார்த்தும் பயப்படாதீங்க. திமுகவுடைய கடைசி ஆயுதம் என்ன தெரியுமா? இப்போதைக்கு எப்பயுமே ராயபுரத்துல கரண்ட் 8 மணி நேரம் போகும். அது எல்லாருக்கும் தெரியும். திருட்டு பசங்க கரண்டே கொடுக்க மாட்டாங்க. ஆனா இங்கதான் முதலமைச்சர் தொகுதி பக்கத்துல இருக்கு கோலத்தூர்ல. ஆனா 22ஆம் தேதி நைட்டு கரெக்டா 9 மணில இருந்து காலையில 3 மணிக்கு கரண்ட் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஏன் ஆஃப் பண்ணுவாங்க? கரெக்டா ஏன் ஆஃப் பண்ணுவாங்க? 3000 ரூபாய் கொடுக்கறதுக்கு கரண்ட் ஆஃப் பண்ணுவாங்க. சோ 3000 ரூபாய் கொடுக்கறதுக்கு கரெக்டா கரண்ட் ஆஃப் பண்ணுவாங்க. அந்த 3000 ரூபாய திருட்டுத்தனமா வந்து வாங்கிட்டு திருட்டுத்தனமா பாக்கெட் வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. 3000 ரூபாய் கொடுக்கட்டும், அது அப்படியே நம்ம வேண சாமி கிட்ட வச்சுக்கிட்டு ஓட்ட வந்து நீ எழுதி வச்சுக்கோங்க. தமிழக வரலாற்றில் முதல் முறையா குடும்பமா பூத்துக்கு போய் தமிழக வெற்றி கழக விசில் சம்பல்ல குத்திட்டு எப்படி திருச்செந்தூர்லயும் வேளாங்கண்ணிலையும் நாகர்கோவிலையும் குடும்பமா கோயில் போவாங்களோ அந்த மாதிரி தமிழக வெற்றி கழகத்துக்கு குடும்பமா ஓட்டு போட காலையிலே வருவாங்க. 85% இருந்து 90% தமிழ்நாட்டுல முதல் முறையா மக்கள் வந்து ஓட்டு போட போறாங்க. நான் இப்பயே கணக்கு சொல்றேன். அந்த புதுசா ஓட்டு போற 15 பசமும் நம்ம கிட்ட இருக்க ஆல்ரெடி ஓட் பேங்கும் சேர்ந்து தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய சுழற்சியை உருவாக்கும். தமிழக வெற்றி கழகம் அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்து எப்படி பேரறிஞர் அண்ணா மாதிரியோ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரியோ புரட்சி தலைவர் அம்மா அவர்களை என்ன பண்ணாங்க? சட்டசபையில சாரிய பிடிச்சு கீழே இழுத்தாங்க. ஆனா தமிழக மக்கள் அப்படியே தூக்குனாங்க. உயிரோட இருக்க வரைக்கும் அசைக்க முடியல அந்த அம்மாவை. அந்த மாதிரி ஒரு தலைமையை 2026 காலமும் நேரமும் இயற்கையும் தமிழக மக்களும் உருவாக்குவார்கள். நீங்க தைரியமா தேர்தல் பண்ணி செய்யுங்க. நம்ம வெல்லுவோம், மாற்றத்தை உருவாக்குவோம். நன்றி. பில்டப்புக்கெல்லாம் டைம் இல்ல. இருப்பா 5 நிமிஷம் தான் பாரு. இருப்பா 5 நிமிஷம் தான் பாருங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, இந்த தொகுதியில நிக்கிறது தாமு கிடையாது, இந்த தொகுதியில நிக்கிறது தளபதி.
தமிழ்நாடு அரசியல் வரலாற்றுல ஒரு ஆட்டோக்காரரை மாவட்ட செயலாளர் ஆக்குவாங்களா? ஆக்க முடியுங்கிறதுக்கு உலக சாதனை நிக்கிற ஒரு பேரு தாமு தளபதி. சரி, ஆட்டோ ஓட்டினாங்க, மாவட்ட செயலாளர் ஆக்குனாங்க. சாதாரண குடும்பம், பிரவுன் சட்டை தான் போடுறாரு. எம்எல்ஏ வேட்பாளர் ஆக்குவாங்களா? வேட்பாளர் இல்லைங்க, ராயபுரத்துக்கு காப்பாளரா நிக்கிறாரு தாமு தளபதி. அவர் சில சமயம் பேசுவதை அண்ணன் எங்களுக்குள்ள ஒளிமுறை இல்லாம ரொம்ப வெளிப்படையா பேசிக்குவோம். நான் சாதாரண ஆட்டோக்காரன் பாரு அண்ணா, நெஞ்சு நிமித்தி சொன்னா ஊர் அடிச்சு உலையில போற திமுக காரன் கிடையாது, உழைக்கக்கூடிய ஆட்டோக்காரன். ஏங்க இவ்வளவு பிரச்சனை இருக்கு இந்த ராயபுரத்துல? ஆதவ் சார்ட்ட பேசும்போது நாங்க பல விஷயம் பேசும்போது அவர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் சொல்வாரு. கண்டினியூஸ் இன்டர்ஃபரன்ஸ். நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, முனிசிபல் கவுன்சிலர் இருந்து மாண்புமிகு அமைச்சர் வரைக்கும் ஒவ்வொரு வேலையிலுமா தலையிடுறது. கட்டிங் கொடு, கமிஷன் கொடு, என்ன கவனி, அப்புறம் இப்படியே இருக்கிறாங்க பாருங்க. இதெல்லாம் செய்யறவங்க நல்லவங்களா, பெரிய தலைவர்களா, அனுபவசாலிகளா? ஆட்டோல ஒரு 500 ரூபாய் கட்டு கட்சா கூட கொண்டு போய் போலீஸ் கொடுத்துரு, எந்த தாய்மாரத்தை கொடுத்துருசான்னு சொல்ற இவரு நல்லவரா? யோசிச்சு பாருங்க. இந்த மேடைய பாருங்க, எத்தனை பேர் இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு விதம். எங்க அக்கா சிங்கப்பன் தேவகி, இதோ வடச்சென்னை ராமகிருஷ்ணன், அவர் சாதாரண குடும்பம், இன்னும் வாடகை கட்ட கஷ்டப்படுறாரு. அதோ எங்க அண்ணன் தாமு, இதோ ஆதவ் சார் உண்மையை பேசுறதுக்காக ஊடகத்திலிருந்து எதிர்கட்சி வரைக்கும் எவ்வளவு அடி அடிச்சாலும் உண்மையின் பக்கம் நிற்கக்கூடிய மா மனிதன். இது உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு. இந்த இடத்துக்கு நான் ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே கூட வந்திருக்கலாம். தாமு அண்ணன் பங்கன் அத்தனை கட்சிக்காரங்க ரோட்ல வச்சு பாட்டு போட்டுட்டு இருக்காங்க. பாட்டு மட்டும் தான் நீங்க போட முடியும். மக்களுடைய ஓட்டு எல்லாம் இங்கதான் போடுவாங்க. தாமு வெற்றி பெறுவார். அவர் ஃபேமிலி எனக்கு தெரியும். உள்ள ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசாத மனிதர். உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடிய ஒரே வேட்பாளர் தாமு அவர்கள் மட்டும்தான். என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, இவர் அது பண்ணிடலாம் இது பண்ணிடலாம். ஐயா அரசியல்வாதிகளா, அனுபவசாலிகளா, நீங்க எதுவுமே பண்ண முடியாது. எது பண்ணாலும் அவரை மாத்த முடியாது. ஏன் தெரியுமா? அவர் சாதாரண மனிதன் கிடையாது, அவர் தளபதியின் பக்தன். அவர் நெஞ்சமெல்லாம் தளபதி மட்டும்தான். வேட்பாளர் அறிமுகம் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் தொகுத்து வழங்குற வாய்ப்பு எனக்கு கிடைக்கும், பார்த்துட்டே இருப்பேன். அந்த நிகழ்ச்சி முடிந்து ஒரு பெருமூச்சு விடுவேன். வேட்பாளர் அறிமுகத்துல அதிகமா பதட்டத்துக்குள்ளாகின ஒரே வேட்பாளர் இவர்தான். திடீர்னு தளபதி முன்னாடி வந்து என்னன்னா பண்ணாரு. எங்களுக்கெல்லாம் ஐயோ என்னன்னா தளபதி கிட்ட ஒரு மனுஷன் கோபப்படுறானே, யாருன்னா நானு சாதாரண ஆட்டோக்காரனா, இங்க கூட்ட வந்து நிறுத்திட்டேன் கட்டி புடிச்ச அவருக்கு ஒரு முத்தத்தை கொடுத்தாரு பாருங்க தங்க தளபதி. ஐயோ அம்மா, உங்க கையில ஒரு ஓட்டு இருக்குமா, ஒரே ஒரு வாய்ப்பு தாங்கம்மா. ஐயா உங்ககிட்ட ஒரு ஓட்டு இருக்கியா, ஒரே ஒரு வாய்ப்பு தாங்கய்யா. தயவு செய்து இதய தூய்மையோடு கேட்கிறேன், எங்க அண்ணன் தாமு என்கிற தளபதி, அவருக்கு ஒரு வாக்கு தாங்கய்யா. உங்க வீட்டு பிள்ளைக்கு ஒரு வாக்கு தாங்க. மாணவர்கள் இருந்து மீனவர்கள் வரைக்கும் வந்து நிப்பான் மனுஷன். உங்களில் ஒருவனுக்கு ஒரு வாக்கு தாங்க. இங்க இருக்க ஊடக நண்பர்களே, தயவு செய்து இந்த செய்தியை உள்ள கொண்டு போங்க. தமிழ்நாட்டுல ராயபுரத்துல சாதாரண குடும்பத்துல வாடகை வீட்டுல வாழக்கூடிய இன்னமும் ஆட்டோ ஓட்டக்கூடிய ஒருவன் சட்டமன்ற உறுப்பினர் ஆனார் என்ற உலக சாதனையை ராயபுரம் செய்யட்டும் என்று சொல்லி உங்கள் அத்தனை பேரையும் கேட்டு விரும்பி விடைபெறுகிறேன். உங்கள் சின்னம் விசில் சின்னம், தாய்மார்களின் சின்னம், ராயபுரத்தின் சின்னம். நன்றி.